தந்தை தாயும் நீ என்னுயிர் துணையும் நீ சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவும் நீ உன்னையலால் மற்றொரு துணை காணேன் அந்த மாதியும் அளப்பரும் ஜோதியே ஆதியே அடியார் தம் சிந்தை மேவிய தாயுமானவன் எனும் சிறகிரி பெருமானே ஆதி அந்தம் காட்டாத முதலாய் எம்மை அடிமைக்கா வளர்த்து எடுத்த அன்னை போல நீதி பெருங்குருவாகி மனம் வாக்கு எட்டா நிச்சயமாய் சொச்சமதாய் நிமலமாகி வாதமிடும் சமய நெறிக்கு அரியதாகி மௌனத்தோர் பால்வெளியாய் வயங்கா நின்ற ஜோதியை என் உயிர் துணையை நாடி கண்ணீர் சொரிய இரு கரம் குவித்து தொழுதல் செய்வாம் அகர உயிர் எழுத்து அனைத்துமாகி வேறாய் அமர்ந்ததென அகிலாண்டம் அனைத்துமாகி துகளறு சங்கற்ப விகற்பங்கள் எல்லாம் தோயாத அறிவாகி சுத்தமாகி நிகரில் பசுபதியான பொருளை நாடி நெட்டுயிர்த்து பேரன்பால் நினைதல் செய்வாம் சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்க பெற்று பராபரமும் எந்நாளும் பைங்கிளியும் பலபாவும் பாடி பாடி தராதள மானிடர்க்கெல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வாம் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வாம். தாயுமான சுவாமிகள் பாடல்கள் 180வது வகுப்பு கற்பூரு சிந்தை மாதர், அதில் 4வது பாடல். மொத்தத்தில் 574வது பாடல் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது. பகவானுடைய அருளினாலும் சத்குருநாதருடைய அனுகிரகத்தினாலும் தாயுமான சுவாமிகளுடைய பெரும் கருணையினாலும் நாம் தாயுமான சுவாமிகளுடைய பாடல்களை முறையாக பார்த்து வருகின்றோம். கற்பூரு சிந்தை மாதர் அந்த தலைப்பில் 4வது பாடல். நாதனை நாதாதீத நண்பனை நடுவாய் நின்ற நீதனை கலந்து நிற்க நெஞ்சமே நீ வா என்றாள் வாதனை பெருக்கி என்னை வசம் செய்து மனம் துன்மார்க்க போதனை செய்தல் நன்றோ பூரணானந்த வாழ்வே நாதனை நாதாதீத நண்பனை நடுவாய் நின்ற நீதனை கலந்து நிற்க நெஞ்சமே நீ வா என்றாள் வாதனை பெருக்கி என்னை வசம் செய்து மனம் துன்மார்க்க போதனை செய்தல் நன்றோ பூரணானந்த வாழ்வே. தீ நெறிகளை எல்லாம் தேவையில்லாத நெறிகளை எல்லாம் எனக்கு போதனை செய்து என்னை அழித்து கொள்வது நன்றாக இருக்குமான்னு கேட்குறார். அழகான்னு கேட்குறார். நல்ல அழகான ஒரு பாடல் இது. நாதனை நாதன் சொல்லி சொன்னால் நமக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவர். அவர் தலைவர் சொல்கிறாங்க இல்லையா, அவர் அன்னவர்க்கே சரண் யாங்களே சொல்கிறது போல் அவர்தான் எல்லா ஜீவர்களுக்கும் தலைவர். கணநாதர் சொல்கிறோம். ஆமாம், கணநாதர். பூத கணங்கள்லாம் சொல்லி சொல்கிறோம். எல்லாவற்றுக்கும் தலைவர் யார்? பரம்பொருள் எம்பெருமான் சிவனைத்தான் இங்கே சொல்கிறார். நம்ம வச்சுக்கலாம். நாதனை நாதாதீத நண்பனை எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பேரின்ப பெருவாழ்வே பூரணானந்த வாழ்வே, அதுக்கு அர்த்தம் சொல்கிறார். சொல்லிட்டு நாத தத்துவமாய் விளங்குபவனே அப்படின்னு சொல்கிறார். நாத தத்துவம்
நாதம் என்றால் சப்தம். நாத பிந்துக்கள் ஆதி நமோ நம்ம சொல்கிறோம் பாருங்க. ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே சொல்கிறார். சிவபெருமானோட கையில் டமருகம் இருக்குது, அதில் வருகின்ற சப்தம். அந்த சப்தத்திலிருந்து தான் உலகமே தோன்றியது அப்படிலாம் ஒரு சில குறிப்புகளை எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த சப்தத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவன் அமாத்ரா ஸ்வரூபம் அப்படிலாம் சொல்லுவோம் பாருங்க. மாண்டிக்க உபநிஷத்தில் அமாத்ரா ஸ்வரூபம் ஓங்காரத்தை பற்றி சொல்லும் பொழுது, ஓங்காரமானது நமக்கு ஜபத்துக்கும் பயன்படுகின்றது, விசாரத்துக்கும் பயன்படுகின்றது. மாத்திரை தன்மைகள்லாம் பேசி அமாத்ரா ஸ்வரூபம்லாம் சொல்லி பார்த்தோம். ஐந்தெழுத்தின் உண்மை அதுவான அப்பொருளை நெஞ்செழுத்து ஒன்றாக நிற்கும் நாள் என்னாலும் அந்த ஓங்காரம்தான் ஆத்மஸ்வரூபமாக சொல்லப்பட்டு பெரிய விசாரமெல்லாம் செய்து அந்த அர்த்தத்திலேயே அமைதி பெற்று இருத்தல் அப்படிலாம் நம்ம அங்கே மாண்டிக்கியத்தில் பார்த்துருக்கின்றோம். ஓங்காரத்தை பற்றிய பெரிய விசாரம் அங்கு மாண்டிக்கியத்தில் பெரும்பாலும் செய்யப்பட்டிருக்கு. அந்த சப்தங்களுக்கே ஆதாரமாக இருப்பவன் நாத அதீதன், நாதங்களுக்கும் அப்பாற்பட்டவன், அல்லது சொல்லால் குறிக்கப்படுகின்ற பொருளுக்கும் அப்பாற்பட்டவன். எல்லா சப்தங்களுக்கும் ஒரு பொருள் இருக்கும், அர்த்தம் இருக்கும். அர்த்தம் இல்லாத சப்தம் இல்லை. அந்த சப்தங்கள்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா, எங்கேருந்து வந்ததோ அவர் தான், அதுதான். சிந்தை பிறந்தது மாங்கே, அந்த சிந்தை பிறந்து தெளிந்தது மாங்கே, எந்த நிலைகளும் மாங்கே, யான்தான் நிரண்டற்று ஒன்றாய் இருந்ததும் ஆங்கேன்னு சொல்கிறார். எங்கே? எண்ணில் தன்னில் அல்லது ஆத்மாவில் அந்த பிரம்மஸ்வரூபத்தில் சொல்லி அர்த்தம். அழகான பாடல் அதெல்லாம், தாய்மலர் பாடல். சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னே இந்த தாய்மலர் பாடலில் பிஹெச்டி பண்ணவங்க 80-88 சித்பவானந்த சுவாமியுடைய கைடன்ஸில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நம்ம சிஆர் சகுந்தலம்மா அவங்க பேசினாங்க. அவங்க 96 வயசு. 2 நாளைக்கு முன்னே பேசினாங்க. அப்போ சொன்னாங்க, சாமி நீங்கள் இந்த தாய்மலர் பாடல் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. நீங்கள் கேட்கணுங்களாம்மான்னு சொல்லி கேட்டேன். இல்லைங்க சாமிஜி அப்படி சொல்லும்போது சொன்னாங்க, பாடல் ஒரு இது இருக்குது, அதில் நீங்கள் உபநிஷத் கருத்தெல்லாம் சேர்த்து சொல்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. நானும் சொன்னேன், பாடலை நிமித்தமாக வச்சு அந்த கருத்தெல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு தாங்க சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க கேட்குறேன்னு சொன்னாங்க. அதனால் எதுக்குன்னா, தாய்மலர் சுவாமி ஏதோ ஒரு சப்தத்தை பயன்படுத்திடுறாரு. அந்த சப்தத்துக்குரிய விஷயங்கள் நாம் ஏற்கனவே அங்கே இங்கெல்லாம் அதெல்லாம் நம்ம மைண்டில் இருக்கிறதுனால சேர்த்து சொல்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமாக தாங்கம்மா இருக்குது. தாய்மலர் சுவாமி பாடல்களுக்கு இல்லைன்னா வெறும் பதபதார்த்தம் சொல்லி பாடல்கள் இதுதான் அர்த்தம் சொல்லிட்டு போகலாம். அப்படி சொன்னால் சீக்கிரமாக முடிஞ்சிடும். இருந்தாலும் சில நேரத்தில் சில பாடல்களுக்கு அர்த்தமானது கொஞ்சம் நீண்டு தான் போகிறது அப்படின்னு சொன்னேன். சந்தோஷமாக இருக்குது. தாய்மலர் அப்படி உபயோகப்படுத்தியிருக்க. அப்படிலாம் அர்த்தங்களை வருவித்து சொல்லலாம், தப்பு இல்லை. இந்த இடத்துக்கு பாடலுக்கு சாதாரண சுருக்கமாக ஒரு இலக்கியவாதிகளாக இருந்து ஒரு 4 வரியில் முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனால் சாஸ்திர பின்னணியில் பார்த்தா அந்த வார்த்தைகள், சில வார்த்தைகள்லாம் சாஸ்திரத்துவமான கருத்துக்களை எல்லாம் அந்த வரிகள் அடக்கி வச்சிருக்கார். ஆமாம். ஆக இங்கே நாதனை நாதாதீத நண்பன், எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பேரின்ப பெருவாழ்வே, பூரணானந்த வாழ்வே. அதுக்கு அவர் அர்த்தம் சொல்லிடுறார். பூரண ஆனந்த பெருவாழ்வு. பூரணம்னா நமக்கு தெரியும், முழுமையாக, டோட்டல், எங்கும் நிறைந்த. அதுக்கு தானே பூரணம்னு சொல்ல முடியும். 100 ரூபாயில் 1 ரூபா குறைஞ்சாலும் அது 100 ரூபா சொல்ல முடியாது, பூரணம் இல்லை. ஆமாம், அதை அடிக்கடி சொல்லுவோம். இந்த கொழுக்கட்டையில் வைக்கிறதுக்கும் பேர் என்ன? பூரணம். இந்த கொழுத்த கட்டைக்குள்ளே இருக்கிறதும் இங்கே பூரணம்னா என்ன? ஆத்மான்னு அர்த்தம். ஆமாம், இந்த கொழுத்த கட்டைக்குள்ளே பூரணம்னா ஆத்மா தான், வேறு இல்லை, எங்கு நிறைந்தது. ஆமாம், பரிபூர்ண ஆனந்தமே, எங்கும் நிறைகின்ற பொருளே அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. அதுபோல் இந்த பூர்ணானந்த வாழ்வுன்னா எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே. இங்கே பூர்ண ஆனந்தம் சொல்கிறாங்க, பரிபூர்ண ஆனந்தம் யார் சொல்கிறார்? நாத தத்துவமாய் விளங்குபவனே, நாதத்துக்கும் ஆதாரமானவன், நாத தத்துவமாய் விளங்குபவன். சப்த பிரம்மெல்லாம் சொல்லுவோம் பாருங்க, நாத பிரம்மெல்லாம் சொல்லுவோம் பாருங்க, நாதோ உபாசனெலாம் சொல்லுவோம் பாருங்க. அதுபோல் அந்த வார்த்தைக்கெல்லாம் இங்கே அர்த்தம் இருக்குது. அதற்கும் ஆதாரமானவன். அடுத்து நாதத்துக்கு அப்பாலும் நின்று உயிருக்கு நட்பாய் விளங்குபவன். எங்கிருந்து சப்தங்கள் புறப்படுகின்றதோ அந்த சப்தத்துக்கும் ஆதாரமாக இருப்பவன், உயிருக்கு நட்பாய் விளங்குபவன். இதில் இன்னொரு கருத்து இருக்குது. கடவுளை பார்த்து யாரும் பயந்துக்க வேண்டாம். நிறைய பேர் கடவுளை காட்டி என்ன பண்ணுறாங்க? பயமுறுத்துறாங்க.
சிறு வயசில் குழந்தையா இருக்கும்போது சாமி உம்மாச்சி கண்ணை குத்திடலாம் சொல்லியிருப்போம் பாருங்க, பயந்துக்கிட்டு. சின்ன வயசில் பூஜை அன்றைக்கி தான் பார்த்தா வழக்கமாக சாப்பாடு கிடைக்கிறது அன்றைக்கி ரொம்ப லேட் ஆகும். அந்த பக்ஷணம் அது இதெல்லாம் செய்வாங்க. நமக்கோ பசியாக இருக்கும் சின்ன குழந்தையாக இருந்தால். குழந்தைக்கு எதுனா செய்யும் பொழுது இது சாப்பிட்டுன்னு நினைக்கும். அம்மா என்ன சொல்லணும், சாமி படைச்சிட்டு அப்புறம் தான் நம்ம சாப்பிட்ணும், அப்படி சாப்பிடணுன்னா சாமி கண்ணை குத்துருன்னு சொல்லும். அந்த குழந்தை ஒன்று சொல்லிச்சான், என்ன கண்ணை குத்தாதேன்னுச்சான். ஏன் அப்படி சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி எத்தனை நேரம் சாப்பிட்ருக்கேன்னு எடுத்து. அதுபோல் பயமுறுத்தி வச்சுருக்கோம். ஆமாம், அப்படி இல்லை. கடவுளை அதை ஆரம்பத்தில் பக்தி சேர்த்து சொல்கிறாங்க. பயம் இருக்கணும், பக்தியும் இருக்கணும். அதன் பிற்பாடு தாய் தந்தையர் இடத்துல நமக்கு எப்படிப்பட்ட உணர்வு இருக்குமோ, தாயினும் இனிய நின்னே சரணென அடைந்த நாயன் தாயாய் வந்து எனக்கு தான் எழுந்த அருளின்னு சொல்கிறார் மாணிக்கவாசகர் சுவாமிகள். அது தாயை விட தந்தையை விட நமக்கு பெரிய உறவு ஒன்று இருக்க முடியாது. அப்படி பயந்து கொண்ட அவசியமும் இல்லை. ஆமாம், அப்படிப்பட்ட பெரிய உறவு நட்புக்காக சொன்னேன். எப்பவுமே இறைவன் நமக்கு நண்பன் தான். நண்பனை பார்த்து பயந்துக்குவோமா? சில நேரத்தை வீட்டில் இருக்க அம்மா சொல்லும், பையன் ஃப்ரெண்டு வந்தால் இங்கே பாரு, நான் சொன்னோட கேட்க மாட்டேறான், நீ தானே அவன் ஃப்ரெண்டு, நீ சொல்லு கேட்குறானா பார்ப்போன்னு சொல்லுவோம். அப்போ நண்பன்றது வேறு, நண்பேண்டான்றாங்க பாருங்கள் சினிமாவில், அது போல் நண்பன் நட்பு. இறைவன் நமக்கு நட்பானவர் தான். அம்மாவும் அவன் இருக்கார், அப்பாவும் இருக்கார், நண்பனும் கூட. அப்படி ஒரு இணக்கத்தை நாம் வணங்குற இஷ்ட தெய்வத்தை இடத்துல ஏற்படுத்திக்கிட்டோம். அந்த ஒரு இணக்கம் நம்ம சென்று வணங்குற அந்த தேவதை மேலே கோயில்களை குடிக்கொண்டு இருந்தாலும் சகுனமாக இருந்தாலும் அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் வளர்த்துக்கணும். சில பேர் பார்க்குறோம் கோயிலில் அந்த சுவாமி இடத்துல நின்றுட்டு அப்படி ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறவங்கள பார்த்துருக்கோம். சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை நானும் ஓங்காரன் சுவாமிஜியும் திருச்செந்தூர் போயிருந்தோம். நான் சொல்கிறது 25-30 வருஷத்துக்கு முன்னே. இப்போல்லாம் கோயில் உள்ள போகிறதுக்கே சௌகரியப்படலை. போகும்போது அந்த சந்நிதிக்கு வெளியில் இருக்க ஒரு இடத்துல ஒரு மூலையில் நின்றுட்டு இருக்கார். நின்றுட்டு அவர் பாட்டு சொல்கிறார், சாமி சென்ற முறை மிளகா போட்டிருந்தேன், நல்லா விளைஞ்சி வந்தது, ஒரு பொண்ணுக்கு திருமணம் பண்ணுறதுக்கு எல்லாம் நிறைய பணம் கிடச்சி பண்ணிட்டேன், இந்த முறையும் போட்டிருக்கேன், 2வது பொண்ணு இன்னும் இன்ஜினியரிங் படிக்கிறேன்னு சொல்கிறா, அவளுக்கு கொஞ்சம் செலவாகும் போல் இருக்குது, நீ தான் பார்த்துக்கணும், என்ன அவங்ககிட்ட சொல்லிட்டேன். பேசுகிறார் அவர். சாமி எங்கே இருக்கிறார் தூரத்தில். அப்போ எப்படி பேசுகிறாரு, அங்கே அந்த இருக்குது அந்த சுவாமி ஜீவிதமாக ஜீவனாக இருக்கார். அவர் இடத்துல நான் சொல்லிட்டு போனேன், எனக்கு நடக்காது. எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்கள். ஒரு ஃப்ரெண்டு இடத்துல சொல்கிறா போல சொல்கிறேன், உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீ பார்த்துக்கோ. நான் கூட கவனிச்சேன், சாமிஜி கூப்பிட்டு காட்டினார், இந்த மாதிரி பேசுகிறார் கவனிங்கன்னு சொல்லி. நல்ல ஞாபகம், பசுமரத்தை அணி போல் மனசில் இருக்குது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னே. அதுபோல் ஒரு உறவு. ஆமாம், உனக்கு எனக்கு இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தம் ஒன்று போல், நல்ல பொருத்தம் தான். அப்படி ஒரு பொருத்தத்தை நம்ம வர வச்சுக்கணும். நட்பாய் சொல்கிறார், அழகான வார்த்தை இங்கே போடுறார். நட்பாய், உயிருக்கு நட்பாய் விளங்குபவன். எப்பொழுதுமே அவர் நம்முடைய கேட்டதுக்கெல்லாம் என்ன பண்ணுறாருன்னா, வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய். ஃப்ரெண்ட்லியாக அவர் இடத்துல என்ன வேணால் கேட்கலாம், அம்மா இடத்துல என்ன வேணால் கேட்கலாம், அப்பா இடத்துல என்ன வேணால் கேட்கலாம். அப்பாவாவது கொஞ்சம் அது இது கொடுக்க மாட்டார், அப்புறம் அப்பா நான் நீன்னு சொல்லுவோம். ஆனால் அம்மா அப்படி இல்லை, அப்பாவுக்கு தெரியாது எதனா நம்ம செய்யணும்னு நினைக்கும், அதான் அம்மா, இல்லைன்னா அது சும்மா. அப்படி நட்பாய் விளங்குபவனை நடுநிலை தவறாத நீதிமானை பொறிந்து நிற்கலாம் வா மனமே. நடுநிலை தவறாத நீதிமான். இன்னொரு இடத்துல கேட்குறார், என் வழக்கு தீராது விடுவதில்லை நடுவான கடவுளே. நான் உன் இடத்துல ஒரு பிராது கொடுத்துருக்கேன், உன்னுடைய ட்ரிபியூனில் நான் ஒரு கேஸ் போட்டிருக்கேன், நீ என்ன பண்ணணும், நடுவாய் நின்று எனக்கு நீதி வழங்கணும். சண்டை போடுறார், மல்லு கட்டுறார், அப்படியே பண்ணுறார். ஆமாம், என் வழக்கு தீராது விடுவதில்லை நடுவான கடவுளே, சத்தாகியன் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே தேஜோமயானந்தமே சொல்கிறார். நடுவான கடவுள். ஆமாம், நடுவர் நீதிமன்றம்லாம் சொல்கிறோம் பாருங்கள், ட்ரிபியூனல்லாம் சொல்கிறோம் பாருங்கள். அது போல் நான் ஒரு ட்ரிபியூனலில் ஒரு கேஸ் கொடுத்துருக்கேன், நான் கேட்குறதுலாம் கொடு, என்ன மோட்சத்தை கொடு, மனசு அமைதியாக இருக்க வச்சு கொடுக்க, வேறு ஒன்றும் கேட்கல. அவர் பகவான் இடத்துல என்னென்னா, அவருடையதை எது கேட்டாலும் கொடுத்துருவாராம், அவரே கேட்டால் தான் யோசிக்கிறாராம். ஆமாம், ஞானி என்ன பண்ணுறான், மற்றவங்கள என்ன பண்ணுறாங்க, அவர் படைப்பையெல்லாம் கேட்குறாரு. ஞானி படைத்தவனே கேட்குறார், படைப்பை கேட்டால் கொடுத்துட்றாரு, என்ன வேணும் கொடுத்துட்றேன்னு சொல்கிறார். யமதர்மராஜன் நச்சிகேதன் சொல்கிறார் பாருங்க, இந்த 3 உலகத்துக்கும் சக்கரவர்த்தி ஆக்குற, அதை ஆக்குற, இது ஆக்குற, அதை கொடுக்குற, இதை கொடுக்குற, அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் நீங்களே வச்சுக்கணும்னு சொல்லிட்டான்.
எவ்வளோ பேர் அவன் சும்மா எதோ தெரியாத சொல்கிறான்னு நினச்சான். அப்படி இல்லை, ரொம்ப விவேகபூர்வமாக வைராகியத்தோடு சொல்கிறான்னு பின்னால் தெரிஞ்சுக்கிட்டுறார். நீ கொடுத்ததெல்லாம் நீ வச்சுக்கோ. அதுதான் உணர்த்தும் உனை நாடாது உணர்ந்தவையே நாடு இணக்கமுறும் என் ஏழமே தான் என்னே பராபரமே. தாய்மன்னர் சொல்கிறார், நான் உணர்ந்த இந்த பொருள்கள் மேலேயே பற்று வச்சுட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் உன்னை நான் கேட்கல. உன்னை கேட்டுட்டு அது எல்லாம் நான் தானே இல்லையா? எல்லாம் இருக்குது சாமி, கடவுளில் பிரம்மமாக நான் இருக்கேன். ஆனால் மதுரையில் தெற்கு ஆவணி மூல இதில் 1 கிரவுண்ட் இடம் தான் எனக்கு வேணும். அதுதான் சாமிக்கிட்ட கேட்குறேன்னா. இந்த உலகமே நான் என்ன அங்கே தெற்காவட்டு மூல விதியாவது எந்த விதியாவது இல்லை அண்ணா நகரில் இல்லை மவுண்ட் ரோட்டில் சென்னையில் ஒரு இடம் வேணும் கேட்கலாம். எல்லாம் நாம் தானே. சுதேஷோ புவனத்திரை, நம்ம வேறு எங்கே இருக்குது? எல்லாம் நம்முடைய தடை. ஒன்று இருந்தால் எல்லாம் நாம, இல்லைன்னா ஒன்றும் இல்லை. அதான உண்மை. அதில் தவறாத நீதிமான். அங்கே போனோம், இன்னும் இடத்துல வந்தால் சரியாக ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பேன். அப்படி ஓரம் சார மாட்டேன். இதை பணத்தை வாங்கிட்டு அப்படி இப்படி சைடு அடிச்சிட மாட்டேப்பா நீ. நீதிமான். அப்படிப்பட்டவர்களை பொருந்தி இருக்கலாம், அவரோடு இணைந்து சேர்ந்து இருக்கலாம். வா மனமே சொல்லி கூப்பிட்ற. மனசுக்கு தான் சொல்கிறார். மனசை கேட்குறார், நீ வரமாட்டிய வா. அப்படி அழைத்தால் நீயோ என்ன பண்ணுற? உலக வாதனையை பெருக்கி, இந்த உலக விவகாரங்களை அதிகமாக பெருக்கி. ஆமாம், நிறைய நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு யங்ஸ்டராக வரும்போது நம்ம வீடுகளில் பழக்கமே அதுதான். யாருமே இந்த வேதாந்த வகுப்பு சாமியார் கிளாஸுக்கு ஆசிரமத்தெலாம் போகிறேன்னா உடனே அப்படி பார்ப்பேன், நல்லா தானே இருந்த நீ, உனக்கு என்ன ஆயிடுச்சு? அப்புறம் இன்னொன்று கேட்பேன், இதெல்லாம் இந்த வயசில் இல்லை, வயசான காலத்தில் பார்த்துக்கோ. சரி, வயசான காலத்தில் போனால் வயசாகிடுச்சு இல்லை உங்களுக்கு, எங்கேயோ போய் தடுமாறி விழுந்து அதையும் நான் தானே பார்க்கணும். வீட்டில் சும்மா போடுறத சாப்பிட்டு சும்மா இருங்க. அப்போ எந்த காலத்தில் தான் போகிறது நமக்கு தெரியல. அப்படி வேறு வந்துவிடுது. நமக்கே எதனா காரணம் கிடைச்சா போதும். என்ன போகலான்னு நினச்சா டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. நான் ரொம்ப நல்லதாக போச்சு இருந்துக்கும். கேட்டால் பையன் வேண்டான்றான், பொண்ணு வேண்டான்றான். இதான கதை. கேரளாவில் சொல்லுவாங்களாம், ரோகி கொதித்ததை நெய்ய, வைத்தியன் விதித்ததை நெய்ய. நோயாளி நெய் தான் சாப்பிட்ணும் ஆசையாக இருந்தானா, வைத்தியர் சொன்னார் நீ நெய் தான் சாப்பிட்ணுன்னுட்டார். ரொம்ப நல்லதாக போச்சு. அதுபோல் நமக்கோ கொஞ்சம் அப்படி இப்படி ஏதோ கொஞ்சம் முமுட்சுத்தம் இருக்கும், அதை அப்படியே ஊடாடிக்கிட்டு இருக்கோம் காற்றுல, அப்படி இப்படி அசைவதாக. அவங்க என்ன சொன்னால் ரொம்ப நல்லதாக போச்சு, நிம்மதியாக இருந்தது. அப்புறம் என்ன, அங்கே டிவி பார்த்துக்கிட்டு இருக்கவே இருக்குது. முதல்ல டிவியில் தான் குப்பை வந்து கொட்டும். இப்போ அவங்கவுங்க கையில் டச் போன் வந்து குப்பை கூட இல்லை, என்னென்ன வந்து கொட்டுது. அதை பார்த்துக்கிட்டு அப்படியே உள்ளே போனால் போய்ட்றோம். ரெண்டாவது உள்ளேருந்து வெளியே வர முடியறதில்ல, பத்ம விவேகம் போல். ஆமாம், அப்படித்தான் இருக்கு. எல்லோரும் தான் சொல்கிறோம், எல்லாரும் தான். இதில் விதிவிலக்கு யாருமே இல்லை. அது நம்ம நேரத்தை, நம்ம ஆற்றலை, சக்தியை, கண்ணை எல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்கு, நமக்கு தெரியல. ஆமாம், இது சத்தியமான உண்மை. இந்த மறுக்கவே முடியாது. நான் பார்க்கல நீ பார்க்கலலாம் இல்லை, ஏக்கலக்கா ஒகே லக்கா தான். எல்லோரும் ஒன்று தான், எல்லோரும் அதில் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அதுலேருந்து விடுபடணும், பார்க்கணும், தேவையானதை பார்க்கணும், மீதி நேரத்தை பார்க்காம இருக்கிறது பார்க்கணும். நல்ல விஷயம்லாம் வருது, அதை போட்டுட்டு கேட்குறா போல் இருக்கணும். பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா என்னென்ன, ஏற்கனவே சோடா புட்டி, அப்புறம் இன்னும் இவ்வளோ பேர் கண்ணாடி, அப்புறம் இப்படி தான் வச்சு பார்க்கணும். டாக்டருங்க நிறைய சொல்கிறாங்க, ஐ டாக்டர்லாம் சொல்கிறாங்க, நிறைய பார்க்காதீங்க, நிறைய கண்ணுக்கு கெடுதி சொல்கிறாங்க. அது அப்போ பார்த்துக்குவோம். மனமே உன்னை பொருந்தி இருக்கலாம் வான்னு சொல்லி அழைத்தால் நீயோ உலக வாதனையை பெருக்கி, உலக விவகாரங்கள் நிறைய பெருக்கி கொண்டு, நம்ம விவகாரம் மட்டும் இல்லை, நம்ம விவகாரமே ஜாஸ்தி இருக்குது, சுமக்க முடியாது. ஆனால் நமக்கு ஊர் விவகாரம் தான் அதிகமாக இருக்குது, வேணும் நமக்கு. அவங்க ஃபோன் பேசலனாட ஃபோன் பண்ணி, ஆமாக்கா அது என்ன ஆச்சு, அது அன்றைக்கி சொன்னீங்களே, போதும். அவங்களும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம், அது வேறு வாங்கி நம்ம மனசில் அந்த குப்பையை வேறு போட்டுக்கணும். நம்ம வீட்டு குப்பையே பெருக்க முடியாத கிடக்கிறது, ஓரம் அப்படி இப்படி ஒதுக்கி தள்ளிட்டு இந்த குப்பை வேறு மனசில் வாரி போட்டுக்கணும். அதுவும் தேவை இருக்குது எல்லாருக்குமே. உங்களுக்கு மட்டும் இல்லை, சாமியாரங்களுக்கு கூட தான். பொதுவாக எல்லோரும் தான் சொல்லணும். எங்களை மட்டும் ஏன் சாமி சொல்கிறீங்க, நீங்களாம் மட்டும்னா எல்லோரும் தான். இந்த உலக வாழ்க்கை பெருக்கி என்னையும் உன் வசப்படுத்தி, என்னையும் நீ வசப்படுத்திக்கிறேன்னு சொல்கிறது. இந்த காசிப்பில் இருந்து விலகி இருக்குது சாதாரண விஷயம் இல்லைங்க. யாரை பற்றி விஷயம் வேணாம், சொன்னால் கடவுளை பற்றி, இல்லைன்னா நம்மளை பற்றி, வேறு எந்த விவகாரம் வேண்டாம் என்று விலகி இருக்கிற மனசு இருக்கே, அது பெரிய விஷயம். அது யாரால் முடியும்னு சொல்லி சொன்னால், தத்துவ ஞான விஷயங்களை மட்டுமே மனதை செலுத்தக்கூடியவர்களுக்கு, அல்லது அந்த விஷயத்தில் தொடர்ந்து பயிற்சி பெற்றவர்களால் தான் வெளி விவகாரங்கள் எது இருந்தாலும் போதும், ஒரு அளவுக்கு கட் பண்ண தெரியும். அதுக்காக கேட்கவே கேட்காதீங்கன்னு சொல்லலை,
குடும்பம் சொல்லியிருந்தா வீட்டு விவகாரம் இருக்கும், மாமனார் விஷயம் இருக்கும், மாமியார் விஷயம் இருக்கும், மருமக விஷயம் இருக்கும், நாத்தனார் மாமியார் இல்லை உறவுகள் விஷயம் இருக்கும். வேண்டான்னு சொல்ல தெரிஞ்சு தான் வச்சுருங்களேன்னா வேறு வழி இல்லை வாழ்க்கையில். நாம் அதில் அளவாக பண்ணிவிட்டு நம்ம பிள்ளைங்கிட்ட பொறுப்பு கொடுத்து விலகி இருக்க தெரிஞ்சு இருந்தாலும் அவங்களுக்கு வழி காட்டுறது அதெல்லாம் தெரிஞ்சு தான் இருக்கணும். ஆனால் அதில் ஓவராக போய் சிக்கிக்கிடுறோம் பாருங்க, அதுதான் பெரிய விவகாரம். அதனால தான் பகவான் சொல்கிறார், ஞானிக்கு இந்த விவகாரங்களாம் நித்திய வைரினான்னு சொன்னார். எதிரி தான் வந்து தான் தட்டுகின்றான், அவனை ஏனென்று கேளடி வாழைப்பெண்ணு. அவன் நம்ம எதிரி தான் தட்டுறான், தட்டும் போதே தெரியுது அந்த சத்தத்திலே, அவனை அப்படியே அனுப்பி விட்டுடுன்றார் யார்? ஞானி. நாம் என்னென்னா வந்து நம்மளை பெறாண்டின பிற்பாடு தான், நமக்கு அவஸ்தைப்பட்ட பிற்பாடு தான் ஐயையே நம்ம எதிரின்னு தெரியுது. அது வரைக்கும் தெரியறதில்லை. அவருக்கு தெரிஞ்சிடுது, இது நான் வந்திருக்கிற ஆள் சரியான ஆளில் அங்கேயே அனுப்பிட்டு போயிட்டு சொல்லு. நமக்கு அப்படி இல்லை, மேலே விழுந்து பெறாண்டணும் நம்ம. ஆமாம் ஆமாம். ஆக என்னையும் உன் வசப்படுத்தி, நீ உன்னுடைய வசப்படுத்தி கொண்டாய், அதோடு கூட இல்லாமல் தீய நெறியில் செல்லுமாறு போதிப்பது நன்மையாகுமா? தீ நெறி சொல்லி சொன்னால் வேறு மாதிரி நம்ம நினச்சிக்க வேண்டாம். ஆத்மா அல்லாத விஷயங்களில் சென்று, என சொல்கிறது யார்? தாய்மன சுவாமிகள். அதெல்லாம் விட்டுட்டு தானே வந்திருக்கார். இந்த உயர்ந்த நிலைக்கு வந்து தீநெறி சொல்லி சொன்னால் நமக்கு நன்மை தராத அல்லது மோட்ச பாதை இல்லாத நெறிகள் சொல்லி தான் இங்கே அர்த்தம் எடுத்துக்கணும். தீநெறி ரொம்ப கீழே இறங்கி வந்து வேறெல்லாம் நம்ம நினச்சிக்க வேண்டாம். அது இல்லாத விஷயங்களில் நீ செல்லாதே சொல்கிறார். பல்காலம் சொன்னேன்னு சொல்கிறார். ஒரு இடத்துல சொல்ல பல்காலம் சொன்னேன், எத்தனை முறை சொல்கிற, பல காலம் சொல்லியிருக்கேன்னு சொன்னார். ஒரு சாமி இடத்துல குழந்தைய அழைச்சிட்டு வந்தாங்க. சொன்னாங்க, எத்தனை முறை சொன்னாலும் கேட்க மாட்டேறான் சுவாமி, நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. எத்தனை முறை தான்? கணக்கே இல்லை. சொல்லியாச்சு, இன்னும் சொல்லுங்க, வேறு வழி உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டார். வேறு வழி என்ன இருக்குது? அதே போல் இந்த மனசுக்கும், நான் என்றும் உள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மா, நான் மாறாதவன், மறையாதவன், இரவாதவன், பிறவாதவன், என்றும் உள்ளவன், மாறாதவன், அதெல்லாம் என்ன பண்ணணும்? மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகிடுதுன்னா, நான் செத்து போய்டுவணும், நான் இல்லாத போய்டுவணும், நான் மாறக்கூடியவனும், நான் மறைஞ்சிடுவணும், நான் அப்படியோ நான் இப்படியோ வந்துடுது. அப்போது இந்த எண்ணத்தை மனசுக்கு எப்படி சொல்லணுமோ அதே போல் குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லணுமோ சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். நமக்கு வேறு வழி இல்லை. அது ஏதோ ஒரு நாளைக்கு அவன் கேட்டால் கேட்பான், ஐயோ அம்மாலாம் சொல்லிக்கிட்டு இருந்ததே சொல்லி நம்ம இறந்த பிற்பாடுன்னு நினைப்பான். அப்போவாது நல்ல வழிக்கு வரட்டும், சொல்லாமே விட்டுட்டா. அதே போல் இந்த மனசுக்கும் இந்த ஆத்மா விஷயத்தில் சொல்லிகிட்டே இருக்கணும். டெய்லி ஒரு 10 வார்த்தையை சொல்லிவிட்டு அமைதியாக கண்ணை மூடி ஜபம் பண்ணுறா போல். ஜபம் பண்ணுறது சகுன பிரம்மத்தை பற்றிய நாமங்களை சொல்லுவது, அதெல்லாம் ஜபம். இங்கே நிதித்தியாசனம் என்பது சிந்தனம். ஞாபகம், நிதித்தியாசனம் ஜபம் இல்லை. ஜபத்துக்காக சில மந்திரங்களே நிதித்தியாசனத்தில் தைத்திரத்தில் சொல்லியிருக்கு. அங்கே சொல்லும்போது என்ன பார்த்துருக்குன்னா, இந்த கருத்து புரியாதவர்களுக்கு மனப்பாடம் பண்ணி மனப்பாடமாக சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கு. அந்த மனப்பாடமாக சொல்கிறது ஒரு அதனுடைய புண்ணியத்தினால் ஒரு நாளைக்கு அது விளங்கும், அதுவரை சொல்லுன்னு சொல்லியிருக்கு, ஜபமாக சொல்லியிருக்கு நிதித்தியாசன விஷயத்தை. ஆனாலும் இங்கே ஆத்மாவை பற்றிய விஷயங்கள் ஜபத்துக்குரியதில்லை, சிந்தனைக்குரியது, தொடர் சிந்தனம். நிதித்தியாசனம் என்பது தொடர் சிந்தனம் தான். இந்த தாரணே சொல்கிறாங்க பாருங்கள், அது போல தான். தாரணைன்னா இந்த அருவியில் வரக்கூடிய நீர் இருக்கே, அதில் ஒரு செகண்ட் வந்த நீர் அடுத்த செகண்ட் இல்லை, ஆனால் தொடர்ச்சி தெரியுது, தொடர்ந்து வரா போல இருக்கு, ஒரே நீர் இல்லை. அதுபோல் தொடர் சிந்தனம். எதை பற்றி? ஆத்மாவை பற்றி, என்னை பற்றி, வேற இல்லை. அது ரொம்ப முக்கியம். தீய நெறியில் செல்லுமாறு போதிப்பு, அதுக்காக வந்து தீ நெறினா வேற மாதிரி இல்லை, ஆத்மாவை தவிர்த்து அந்நிய நெறிகளில் செல்லாது. அப்படி நான் போவதற்கு நீ எனக்கு போதிப்பது நன்மை தருமான்னு கேட்குறார். யாரை பார்த்து? மனசை பார்த்து கேட்குறார். அழகான ஒரு வார்த்தை இது. எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பேரின்ப பெருவாழ்வே, நாத தத்துவமாய் விளங்குபவனே, நாதத்துக்கு அப்பால் நின்று உயிர்க்கு நட்பாய் விளங்குபவனே, நடுநிலை தவறாத நீதிமானே, பொருந்தி நிற்கலாம் வா என்றால் மனமே, அழைத்தால் நீயோ உலக வாதனையை பெருக்கி என்னையும் உன் வசப்படுத்தி தீய நெறியில் செல்லுமாறு போதிப்பது நன்மை தருமான்னு கேட்குற. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதிலேயே பதில் இருக்குது. ஆக்ஷேபார்த்தம் சொல்லுவோம். என்ன? நன்மை தராதுன்ற அர்த்தத்தை நாம் எடுத்துக்கணும். அடுத்து 5வது பாடல். எண்ணிய எண்ணமெல்லாம் இறப்பு மேல் பிறப்பு காசை,
பண்ணி என் அறிவை எல்லாம் பாழாக்கி என்னை பாழாக்கும். திண்ணிய வினையை கொன்று சிறியனை உய்யக் கொண்டாள். புண்ணியம் நினைக்கே அன்றோ பூரணானந்த வாழ்வே. எண்ணிய எண்ணம் எல்லாம் இறப்பு மேல் பிறப்புக்கு ஆசை. பண்ணி என் அறிவை எல்லாம் பாழாக்கி என்னை பாழாக்கும். திண்ணிய வினையை கொன்று சிறியனை உய்யக் கொண்டாள். புண்ணியம் நினைக்கே அன்றோ பூரணானந்த வாழ்வே. இந்த சிறியவனை உய்யக் கொண்டால் ஆயின் அதனால் உண்டாகும் புண்ணியம் உனக்கு தான்றார். கடவுளுக்கு புண்ணியம் தேவையா என்ன? ஆனால் நம்ம சொல்லுவோம் சில நேரம் சில விஷயம், அப்பா உனக்கு புண்ணியமாக போட்டோம் சொல்கிறோமா இல்லையா? அந்த பாடியில் சொல்கிறார், புண்ணியம் உனக்கு தான் எனக்கு இல்லைன்றார். கொண்டது என்தனை தந்தது உன்தனை சங்கரா ஆர்கொலோ சதுரர். இதில் யார் பெரிய சாமர்த்தியசாலின்னு கேட்குறார். என்னால் ஆன பிரயோஜனம் உனக்கு என்ன இருக்குது? உன்னால் ஆனால் எனக்கு பிரயோஜனம் இருக்குது, என்னை கொண்டு உனக்கு என்ன பெரிய பிரயோஜனம் இருக்குது இல்லையா? அப்போ இதில் யார் சதுரர்? அழகாக கேட்குறார். அதுபோல் இதெல்லாம் செய்தால் புண்ணியம் உனக்கு தானே, எனக்கு இல்லையே. புண்ணியம் நினைக்கே என்றோ பூரணானந்த வாழ்வு. எப்படி சொல்கிறார் பாருங்க. எண்ணிய எண்ணமெல்லாம் இறப்பு மேல் பிறப்புக்கு ஆசை. இந்த பிரபஞ்ச சம்பந்தமான எண்ணங்கள் எல்லாம் மாயையில் அண்ட பகிரண்டமும் மாயா விகாரம், இந்த மனம் உட்பட. அப்படி மாயா விகாரமாக மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் என்ன ஆகிறதா? ஒவ்வொரு எண்ணம் ஒரு ஒரு பிறப்பான். பயமாக இருக்கான்னு நினைக்காதீங்க. ஒரு எண்ணமும் என்ன பண்ணுறது? அந்த எண்ணத்தை நிறைவேற்றிக்கொள்ள ஒரு பிறப்பு இருக்கு. அதுதான் சொல்கிறார், எண்ணிய எண்ணமெல்லாம் இறப்பு மேல் பிறப்பு காசை சொல்கிறார். ஒவ்வொரு எண்ணமும் அதான் இன்னொரு இடத்துல தாய்மலர் ஆனந்த கழிப்பில் சொல்ல, இறப்பும் பிறப்பும் எனக்கு எவ்வண்ணம் வந்தது என்று எண்ணி நான் பார்க்கில் மறப்பும் நினைப்புமாய் நின்ற வஞ்ச மாயா மனத்தால் விளைந்தது தோழி. அழகான வரி அது. ஆமாம், எனக்கு பிறப்பு எதனால் வந்ததுன்னா வேறு யாரும் கொடுக்கல, என்னுடைய எண்ணம் சிந்தனை தான் ஒவ்வொரு பிறப்பையும் ஒவ்வொரு இறப்பையும் கொடுத்தது. எத்தனை பிறப்போ எத்தனை இறப்போ எளியேற்கு அமைத்தது அத்தனை நீ அறிவு யான் அறிவுன்னு சொல்கிறார். இந்த வார்த்தையை கேட்குது தாய்மலர் வார்த்தை தான். ஆனால் இதுக்கு கீதையில் ஒரு வார்த்தை இருக்குது. நான் இந்த ஞானத்தை விவஸ்வானுக்கு சொன்னேன், அவருக்கு சொன்னேன், இவருக்கு சொன்னேன். பகவான் சொல்லும்போது அர்ஜுன் நினச்சானா, நீங்கள் இப்போ பிறந்தீங்க, நானும் உங்கள் கூட இருக்கிறேன். சூரியனுக்கு முன்னே சொன்னேங்க, சூரியன் எப்போ வந்தவர்? மெட்ராஸ் பாட்டில் சொன்னால் நீங்கள் என்ன கப்ஸா விடுறீங்களா? அவன் சொல்லலை, ஆனால் மனசில் நினச்சிருக்கலாம். அப்போ தான் பகவான் சொல்கிறார், ஆமாம் எனக்கு தெரியும் நான் பிறந்தது, உனக்கு தெரியாது எத்தனை பிறந்தேன்னு சொல்லிட்டு அதுதான் இங்கே சொல்கிறார். எத்தனை பிறப்போ எத்தனை இறப்போ எளியனருக்கு அமைத்த அத்தனை நீ அறிவை யான் அறிவன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறார். அப்போது பகவான் பிறக்கிறதுக்கு நாம் பார்த்தோம், அவருடைய புண்ணிய பாவம் பிராரப்தம் அல்லது சஞ்சித ஆகாம் எதுவும் அவருக்கு இல்லை. உலகத்தை உய்ய வைக்க வேண்டும் என்பதற்காக இறங்கி வந்து போகிறார். அதுதான் அவருடைய அவதாரம் என்ற அர்த்தத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் அங்கே பார்த்துருக்கின்றோம். இறங்கி வருது அவதாரம், அவதரத்தி கீழே இறங்கி வருவது எதற்காக? தர்மத்தை நிலைநாட்டு ஒரு காரணத்துக்காக வரார். ஆனால் ஜீவர்கள் பிறக்கிறது என்ன காரணம்? நம்முடைய வினை தான் காரணம், சஞ்சிதம். அதுதான் பிராரப்தமாக வெளிப்பட்டும் பொழுது அதுக்கு பிராரப்தம். சஞ்சிதத்துலேருந்து கொஞ்சம் வந்ததுன்னா அது நம்முடைய பிறப்புக்கு காரணம். இறைவனுடைய பிறப்புக்கு காரணம் யாரும் இல்லை, அவர் தன்னைத்தானே பிறப்பித்துக் கொள்கின்றார் உலக நன்மைக்காக. அப்படி சொல்லி அந்த இடத்துல நம்ம நிறைய விளக்கங்களாக பார்த்தோம். ஆகவே பிரபஞ்ச சம்பந்தமான எண்ணங்கள் எல்லாம் மாயில் எண்ணங்கள், அவற்றால் பிறவி ஏற்படுகின்றது. அதனால் என்ன பண்ணோம், நிறைய எண்ணங்களை நினைக்கக்கூடாது. ஆனால் சில நேரம் பாருங்கோ, சாதாரணமாக இருக்கும்பொழுது மனசில் பெரிய எண்ணம்லாம் வராது. தியானத்துக்குன்னு போய் உட்காந்தோம்னா தான் முடிஞ்சிச்சு கதை. அப்போ தான் உள்ளே போடுற ஆட்டம் இருக்குது பாருங்கள். அப்பா வாதுக்கு வந்தெதிர்த்த மல்லரை போல் பாழ்த்தமான ஏதுக்கு கூத்தாடுது எந்தாய் பராபரமே. அது போடுற ஆட்டத்தை பார்த்து எந்திரிச்சு ஓடி வந்துடலாமான்னு தோணும். ஆனால் அப்போ அமைதியாக உட்காந்து என்ன பண்ணுறியோ பண்ணு, என்ன ஆட்டம் போடுறியோ ஆடு. ஆமாம், ஆடி ஆட்டம் என்னன்னு உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்க வேண்டியது தான் மனசுக்குள்ள. அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்து என்ன ஆகிடும்,
அமைதியாகிடும். அது பயிற்சி பண்ணணும். எவ்வளோ தான் போகும் இல்லையா? போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். அப்படியே பயிற்சி செய்ய செய்ய கடைசியில் அது நம் வசமாக வந்து அமர்ந்து விடும். அது வரைக்கும் நமக்கு பொறுமையாக இருக்கணும். காரணம், கண்ணை திறந்து 5 பொறிப்புலன்கள் வழியாக மனசு போயிட்டு இருக்கும்பொழுது அதிலே போயிட்டுருக்கு, ப்ராப்ளம் இல்லை. அது கண்ணை மூடி இதெல்லாம் அமைதியாக உட்கார்ந்த பொழுது தான் பொறிப்புலன்கள் வெளியே போகலை. அப்போ என்ன ஆகிடுது? வெளியே போகாத அந்த விஷயங்கள்லாம் மனசில் இருந்து அந்த எண்ணெய் வடிவாக பதிந்து இருக்கு பாருங்க மெமரி கார்டில், அது என்ன பண்ண ரீப்ளே ஆரம்பிச்சிடுது. அதை நிறுத்தவே முடியல நம்மளால். அப்போ தான் பெரிய ஆட்டம் போடுறது. ஆமாம், இந்த சங்கு சக்கர சாமி வந்து அதே தான். அது ஆட்டுறது, அவ்வளோ ஆட்டம் போடுறது, கஷ்டமாக தான் இருக்குது. அந்த நேரம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? நாம் கஷ்டமாக நினைக்கக்கூடாது. அமைதியாக உட்காது நீ என்ன பண்ணுறே பண்ணு, பார்க்கலாம். இந்த குழந்தைங்க விளையாடுறதை எப்படி பார்த்து ரசிப்போமோ அதுபோல் மனதில் போகிற எண்ணங்களை அமைதியாக அமர்ந்து நாம் விலகி நின்று அதை ரசிக்க ஆரம்பித்தா கொஞ்சம் கொஞ்சமாக அது அமைதியாகிடும். குழந்தைங்க கூட பாருங்கள், நம்ம பார்க்கலைன்ற வரைக்கும் அது நிறைய ஆட்டம் போடும். பார்க்குறன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் குறைச்சிக்கும். அதுபோல் நம்முடைய எண்ணங்கள்லேருந்து நாம் விலகி நின்று நம்முடைய எண்ணங்களையே பார்க்கணும். அதனால தான் தியானத்தில் சொல்லுவோம், தியானத்தில் முதல் பிரயோஜனம் நாமே நமக்கு அறிமுகமாகின்றோம். அதுவரை திறந்து பார்க்காத மனம் என்ற பெட்டகமானது தியானத்தில் தான் திறக்கப்படுகின்றது. மனசை பார்க்குற வாய்ப்பு அது வரைக்கும் வெளியவே பார்த்துக்கிட்டு இருந்தோம், எக்ஸ்ட்ரோவேட்டடாக இருந்தோம். அமைதியாக தியானம் பண்ணும்பொழுது தான் கண்ணு மூடி இருக்குது, காது திறந்துருந்தாலும் சரி, சத்தம் கேட்டால் கூட ஓரளவுக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்குது. வாய் பேசலை, சுவைக்கலை, நுகரலை, எதுவும் இல்லை. இருந்தாலும் என்ன ஆகின்றது? அப்பொழுது தான் என்ன ஆகுது? தனிமையில் கிடைக்கிற பெரிய விஷயம் என்னென்னா நம்முடைய மனதே நமக்கு அறிமுகமாகும். அப்போ என்ன ஆகி விடுகின்றது? மனதை பார்ப்பவனாக நம்முடைய மனதையே பார்க்கின்ற வாய்ப்பு தியான நேரத்தில் தான் கிடைக்கின்றது. அதுவரை நம்மோடவே நம்ம வீட்டிலே இருக்கும். சில நேரத்தை பெட்டி, தாத்தா காலத்து பெட்டியெல்லாம் அது திறந்தே பார்த்துருக்க முடியும். எப்போனா ஒரு தேவை இருந்தால் தகராறான திறந்து பார்ப்போம் போகிறோம். அதுபோல் நம்முடைய மனமே நமக்கு அப்பொழுது திறக்கப்படுகின்றது. அதான் சொன்னார், பூட்டை திறப்பது கையாலே மனப்பூட்டை திறப்பது மெய்யாலே, வீட்டை திறக்க தெரியாமல் விட்ட விதிவசம் என்கின்றார் ஞான பண்ணது போல் மனப்பூட்டை எப்போ திறக்கிறேன்னா தியானத்தில் தான் மனமானது நமக்கு அறிமுகமாகின்றது. அப்போ தான் நம்ம மனசில் பார்த்தா தெரியும், ஓஹோ நான் என்னை பற்றி என்னென்னலாம் நினச்சிருந்தேனே, இவ்வளோ விஷயங்கள் இருக்கா. அதில் பேய் பிசாசுலாம் இருக்கும், செய்யான் பூரான் கரடியெல்லாம் இருக்கும், என்னென்னவோ இருக்கும். நான் இவ்வளோ ஆளா, என் மனசில் இவ்வளோ எண்ணங்கள் இருக்கா, யாருக்கும் சொல்ல வேண்டாம், இருக்குது, எல்லாருக்கிட்ட உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கு, அறிமுகமாகின்றது. அது பிற்பாடு அது சரி பண்ணுறது அடுத்த விஷயம். தியானத்தில் தான் நாம் அறிமுகமாகின்றோம். ஆக இந்த எண்ணங்கள், ஒவ்வொரு எண்ணம் ஒரு பிறவி கொடுக்குது. அதுக்காக பார்த்தோம். இந்த எண்ணங்களை நம்ம என்ன பண்ண வேண்டாம், அடக்கணுன்ற எண்ணமே வேண்டாங்க. எண்ணங்களை வந்து அடக்கணும்னு நினச்சிங்கன்னா தான் வேக்கார். அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தை அதை அப்படியே இருந்து டைல்யூட் ஆகிடும். அது பின்னால் நம்ம போகக்கூடாது. தியான நேரத்தில் வரக்கூடிய எண்ணங்களை எடுத்து வைத்து கொண்டு, ஏன் எனக்கு இந்த எண்ணம் வந்தது, நல்ல எண்ணமாக இருந்தால் அதை கொஞ்சம் ஊக்குவிக்கிறது, தேவையில்லாத எண்ணம் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது தான் இல்லை. தியான காலத்தில் நல்ல எண்ணமோ கெட்ட எண்ணமோ அனைத்து எண்ணங்களையும் அப்படியே உள்ளபடியே அனுமதிச்சிடணும். அதை சரி பண்ணுறது, நீக்கிறது அப்போ பிறகு செய்யணும். அந்த தியான நேரத்தை செய்யக்கூடாது. அதுக்கு தான் நம்ம சொல்லுவோம், ஆற்றின் கரையில் உட்கார்ந்து ஆற்று நீருண்டு போக்கை பார்த்துக்கிட்டே இருக்கும். அதில் போகும்பொழுது அதில் நல்லதும் போகும், எல்லாம் அடிச்சுக்கிட்டு போகும். அதில் நமக்கு என்ன பொறுப்பு இருக்குது? அமைதியாக பார்க்கறத தவிர. அதே போல் நம்முடைய மனதில் ஓடுகின்ற எண்ண ஓட்டங்களை, நல்லதோ கெட்டதோ சரியானதோ தவறானதோ, அமைதியாக நம்முடைய மனதிலே நாமே நம்முடைய எண்ணங்களிலிருந்து விலகி நின்று பார்ப்பவர்களாக அமைதியாக பார்த்து கொண்டிருந்தால், இது அருமையான ஒரு குழு தியானத்தில் ஞாபகம் வச்சுங்க. அமைதியாக பார்த்து அமர்ந்திருந்தால், வந்ததையும் போனதையும் வைத்து பார்த்திருந்தால் சிந்தை ஹிதம் அகிதம் சேரும் பராபரமை தாய்மன்னர் சொல்கிறார். அதை எடுத்து நம்ம விசாரம் பண்ணால் அதில் ஹிதம் அகிதம், தேவையானது நமக்கு நன்மை தராதெல்லாம் இருக்கும். அதை சிந்தனை பண்ணால் தியானம் இல்லை. அப்போது அதை அப்படியே அனுமதிச்சு அமர்ந்திருந்தோம்னா அந்த மனது அப்படியே சென்று கொஞ்சம் கொஞ்சமாக நாள் ஆக ஆக அது ஒழுங்காகும், சரியாகும். இதெல்லாம் நம்ம பார்த்து பண்ண வேண்டிய சில விஷயங்கள் தியானத்தில் நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆகவே நம் மனதே நம்முடைய எண்ணங்களை நமக்கு அறிமுகமாகின்றது. எண்ணங்கள் குறைந்து அந்த எண்ணத்தில் என்ன பண்ணணும், அதுக்கு தான் ஜபம், தியானம், பாராயணம் எல்லாம் என்ன ஆகின்றது, தேவையில்லை. தியானத்துக்கு ஒரு லட்சணமே பதஞ்சலி சொல்கிறது, தேவையில்லாத எண்ண ஓட்டங்களிலிருந்து மனதை விலக்கி தேவையான எண்ண ஓட்டத்திலேயே இருக்க செய்ய
செய்கின்ற பயிற்சிக்கு முயற்சிக்கு பெயர் தான் தியானம். இது ஒரு லட்சணம். தேவையில்லாத எண்ணங்கள்லாம் போயிடும். தேவையான எண்ண ஓட்டத்திலே என்ன பண்ணணும் அப்படி. அதுதான் இன்னொன்று சொல்லும், தியானத்தில் ஸ்டில் மைண்ட் அப்போ வராது. தியானத்தில் போக்குவரவு இருக்கும். போய் வர மனசானது நின்றுடுச்சுன்னா அதுக்கு பேர் தான் சமாதி. தியானத்தில் மனம் போய் வந்துக்கிட்டு இருக்கும், மனசு ஒரு இடத்துல அப்படி நின்றுதுன்னா அதுதான் சமாதி. ஆனால் தியானத்தில் ஸ்டில் மைண்ட் எதிர்பார்க்கக்கூடாது. நான் தியானம் பண்ணால் மனசு நிற்க மாட்டேது. ஆமாம், நிற்காது. யாருக்கு நின்றுது? பகவான் இடத்துல கேட்குறாரு அர்ஜுனன், சுவாமி என் மனசு தான் இப்படியா, எல்லார் மனசும் அப்படியா? பகவான் என்ன பதில் சொல்லியிருந்தா அர்ஜுனுக்கு அமைதி வந்திருக்கும். உன் மனசு தான் அப்படின்னா ஒரு வழி ஆகிட்டு இருப்பான். அப்படி இல்லைப்பா, எல்லார் மனசும் அப்படின்னா அப்பாடி. நம்ம வீட்டில் கரண்ட்டு போனால் வர வருத்தம் எல்லார் வீட்டில் கரண்ட்டு போச்சுன்னா என்ன அப்பாடின்னு ஆகிடும். அதுபோல் எல்லார் மனசும் அப்படி தான் சொன்னான். ஓஹோ, அப்போ பரவாயில்ல. அதுக்கப்புறம் அவனுக்கு விஷயங்களை சொல்லணும். அப்படி தான் பகவான் ரொம்ப அழகாக சைக்கலாஜிக்கல் அப்ரோச் நிறைய பண்ணியிருப்பார் அங்கே அர்ஜுனனுக்கும் நமக்கும் தான். அதுபோல் இந்த மனசில் வர எண்ணங்களை அப்படியே விட்டுட்டு பார்த்து அமர்ந்துருக்கணும். எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியாது. அதுக்காக தியானத்தில் மணிக்கணக்காக இருக்கணுன்றது இல்லை. டெய்லி ஒரு அரை மணி நேரம் இல்லை 20 நிமிஷம் போதும். அதுக்கு மேலே தேவையில்லை. அது வாட்டுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கட்டும், அவ்வளோதான். இப்போ என்ன இருக்குது? டெய்லி குப்பையை பெருக்கிறோம் இல்லையா வீட்டில், அது போல் அன்னன்னைக்கு குப்பையை அப்பப்போ பெருக்கணும். பெருக்க முடியல என்ன, எடுத்து எங்கே ஒரு மூலையில் போட்டு குப்பை தொட்டியில் போட்டு விட்டணும், அவ்வளோதான். அது மக்கி எதுவும் ஆகட்டும் சொல்லி. அது ஒரு பயிற்சி தான். எவ்வளோ நாள்னா தெரியாது. நம்முடைய சம்ஸ்காரம், நம்ம மனசில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த எண்ணங்கள், பற்று, இதை பொறுத்தெல்லாம் தான் மனசு நமக்கு அமைதி அடையும். அப்படி இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரம் அடங்காது. நிறைய பேருக்கு என்ன, தியானத்துக்கு வந்தால் 5 நாளில் 10 நாள்லேயே மனம் அடங்கிடணும். ஜென்மாந்திரமாக இருக்க சம்ஸ்காரங்கள் இந்த பிறவி முழுக்க பண்ணதான் உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கே, அது அவ்வளோ அடங்கிடுமா என்ன? அது அடங்கா பிடாரி. ஆமாம், அடங்கிடுச்சுன்னா ரொம்ப நல்லது. அதுக்காக தான் நிறைய ஜபம், தியானம், பாராயணம், இதெல்லாம் அதுக்காக தான். சினமிறக்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லாருக்கு வாயேன் பராபரம். மனசு அமைதி அடையாதவங்களுக்கு சித்தி கூட, தாய்மலர்கள் தெரியுது, சித்திலாம் கூட கிடச்சிடுமா, மனசு அமைதி அடையாதுன்றார். அப்போ எவ்வளோ கடினம் பாருங்க. சிந்தையை அடக்கிய சும்மா இருக்கின்ற திறமறிது சரணகமல் ஆலயத்தில் 1/2 நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சகட சட மூட மட்டி. யார் சொல்கிறாரு? அருணகிரியார் சொல்கிறார். இப்போ எல்லாருக்கும் அது புரிஞ்சிருக்கு. கண்மூடி ஒரு கணம் இருக்க என்றால் பார்த்த கருமங்கள் போராடுதே. கண்ணை மூடி ஒரு சனம் இருக்குன்னா பழைய கர்மங்கள்னா பழைய செய்த சம்ஸ்காரம்லாம் வந்து அப்படி ஆடுதுன்னு சொல்கிறார். ஆமாம், அது தியானம் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய ஆட்டம், பண்ணாதவங்களுக்கு தெரியும். பண்ணி பாருங்க. அடுத்த வாரில் அடுத்த ஒரு 60 நாள் பொறுத்து வந்து சொல்லுங்க, சாமி உட்காந்து தியானம் பண்ணி பார்த்தேன், அது போடுற ஆட்டம் சகிக்க முடியல. நாம் சொல்லுவோம், பையன் போடுற ஆட்டம் சகிக்க முடியல, மருமக பண்ணுற ஆட்டம் சகிக்க முடியல. அப்படிலாம் இல்லை, நம்ம மனசு பண்ணுற ஆட்டம் நம்மளால் சகிக்க. ரொம்ப கொடுமை, பண்ணவங்களுக்கு தான் தெரியும். ஆக எண்ணங்கள்லாம் ஒவ்வொரு எண்ணம் ஒரு பிறப்புக்கு காரணமாக இருக்குது. ஆகையினால் என்ன பண்ணணும், என்னை நீ புண்ணியமாச்சு என்னுடைய வினைகளை எல்லாம் கொன்று அதையெல்லாம் இல்லாததாக்கி எனக்கு நீ உன்னுடைய திருவருளை கொடுக்கணுன்ற அர்த்தத்தில் சிறியனை உய்ய கொன்றான். நான் ரொம்ப சிறியவன், நொய்யன் நுண்ணிய அறிவிலன் என்றென்னை நீ கைவிடுவையாகில் சொல்கிறார் பாருங்க. என்னை விட்டுடாதே சொல்கிறார், கைவிடாதே சொல்கிறார். கைவிட மாட்டான் என்று ஊதுவது சங்கே, கனக சபையான் என்று ஊதுவது சங்கே. கைவிட மாட்டான். ஆமாம், அப்படி ஒரு நம்பிக்கையோடு பண்ணணும் தான் கேட்குறாருங்க. எண்ணிய எண்ணமெல்லாம் இறப்பு மேல் பிறப்பு காசை பண்ணி என் அறிவையெல்லாம் பாழாக்கி என்னை பாழாக்கும் திண்ணிய வினையை கொண்டும். என்னுடைய வினைகள் இருக்கே அவ்வளோ திடமாக இருக்குது, உறுதியாக இருக்குது. கண்ணை பண்ணிக்க எப்படி பழைய பேர் தின்ன பண்ணோம், அது போல் அவ்வளோ உறுதியாக இருக்குது. திண்ணிய வினையை கொண்டு அதை நாசமாக்கணும். சிறியனை உய்ய கொண்டான், என்னை காப்பாற்றி விட்டால் புண்ணியம் எனக்கு என்ற, உனக்கு தான் பெரிய புண்ணியப்பா பகவானே அப்படி சொல்லி கேட்குறார். உனக்கு புண்ணியமாக போகட்டும்னு கேட்குறார். எவ்வளோ பாருங்க, எவ்வளோ நொந்து நூடுல்ஸ் ஆகி கேட்குறார். திண்ணிய வினையை கொன்று சிறியனை உய்ய கொண்டால் புண்ணியன் எனக்கே என்றோ பூரணானந்த வாழ்வே. அடுத்து 6வது பாடல். பக்தி நீ பக்தி காண பலனும் நீ பலவா சொல்லும்
சித்தினி சித்தர் சித்தி திறமும் நீ திறமார் மோன முக்தினி முக்தி காண முதலும் நீ முதன்மையான புத்தி நீ எனக்கொன்றுண்டோ பூரணானந்த வாழ்வே பக்தி நீ பக்திக்கான பலனும் நீ பலவா சொல்லும் சித்தி நீ சித்த சித்தி திறமும் நீ திறமார் மோன முக்தி நீ முக்திக்கான முதலும் நீ முதன்மையான புத்தி நீ எனக்கொன்றுண்டோ பூரணானந்த வாழ்வே. எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பேரின்ப பெருவாழ்வே, பூரணானந்த வாழ்வே. அந்த வார்த்தை அழகா சொல்றார். அன்புருவாய் இருப்பவன் நீ. பக்தின்னா என்ன? அன்பு தானே. அன்பால் கரைந்து கரைந்துருகி அண்ணா அரசே என கூவி பின்புற்றழும் சேயென விழிநீர் பெருக்கி பெருக்கி பித்தாகி துன்பக் கடல் விட்டு அகழ்வேனோ சொரூபானந்த சுடர்கொள். அன்பால் கரைந்து கரைந்து அன்பை பெருக்கி எனது ஆறுயிரை காக்க வந்த இன்பப் பெருக்கே இறையே பராபரமே சொல்றார். அப்போ பக்தி சொல்லி சொன்னால் அன்பு சொல்லி அர்த்தம். இறைவன் மீது வைத்தால் அதற்கு பெயர் பக்தி. உலக பொருள்கள் உறவுகள் மீது வைத்தால் அதுக்கு பேர் என்ன? பற்று அல்லது பாசம். பாசம் என்ன பண்ணும்? ஆமாம், பாசவலை நான் சொல்லக்கூடாது, ஜாகிரதையாக இருக்கணும்னு சொல்கிறார். பற்று இருக்கணும். குடும்பத்தில் குழந்தைங்க பேரில் பேரன் குழந்தைங்க மற்றவங்களுக்கு நிச்சயமாக இருக்கணும். அது இல்லாமல் வாழ முடியாது, இருக்கணும். அப்படி நாம் அன்பை கொடுக்கறதுனால அவங்க வாழ்க்கையில் அவர்களுக்கு பல நன்மைகள் வருது. நமக்கும் நம்ம அம்மாவோ அப்பாவோ தாத்தா பாட்டி அத்தை மாமன் மச்சான் எல்லாம் நம்ம கொடுத்த அன்புனால நம்ம வளர்ந்துருக்கணும். அன்பு அது இருக்கணும், அந்த சூழல் இருக்கணும். ஆனால் ஜாகிரதையாக இருக்கணும். எந்த அளவிற்கு? நாம் பெற்ற பிள்ளைகளுக்கு நாம் பொறுப்பாளி. ஏதோ நம்ம கூட இருக்கிறதா பேரனுக்கு ஒரு அளவுக்கு ஒரு அன்பு காட்டி, பேரனுக்கு பேரன் கொள்ளு பேரனுக்கெல்லாம் அதுக்கு திருமணம் ஆகிறதுக்குன்னு பொறுப்புன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவ்வளோதான். அதுக்கு நாம் பொறுப்பு இல்லை, அதுக்கெல்லாம் அவங்க பொறுப்பு. இன்னொன்று இருக்குது, அதுக்கெல்லாம் நீங்கள் பொறுப்பு எடுத்துகிட்டு அவங்களுக்கு என்ன தான் பொறுப்பு? அவங்க தான் தோணித்தனமாக வளருவாங்க, நம்ம பேரில் தள்ளி விட்டுருவாங்க. இப்போ பசங்களாம் அப்படி தான் இருக்காங்க. அந்த காலத்தில் 4 குழந்தை 5 குழந்தை 6 குழந்தைலாம் இன்றைக்கி நினச்சே பார்க்கணும். ஒரு குழந்தைக்கு அவஸ்தைப்படுறாங்க, முடியலன்றாங்க. நமக்கு என்ன சிறு வயசில் வளர்த்து வளர்த்து பழக்கம். அதனால் ஏதோ ஒன்று வளர்க்கணும். எது வேணும்னா பூனை நாயாவது வளர்க்கணும். அதில் குறை சொல்லலை, ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும். தஸ்மாத் ஜாகிரதா ஜாகிரதா ஜாகிரதா. ஞான ரத்னாபஹாராய வேதாந்த டிண்டிமா ரொம்ப அழகாக சொல்லும். தஸ்மாத் ஜாகிரதா ஜாகிரதா இருக்கணும். அன்பை கொடுக்கணும். ஓடி வந்து பேரை நம்ம காலை பிடிச்சிட்டு பாட்டின்னு சொன்னேன்னா நீ போ, நான் வேதாந்தம் படிச்சுட்டு வந்தேன் சாமியார் இப்படி சொன்னார்னா அப்புறம் அது நல்லா இருக்காது. வாரி அணைச்சி முத்தம் கொடுத்து அது என்னென்ன செய்யணும். மனசில் ஒரு ஜாகிரதா இருக்கணும், விழுந்துடக்கூடாது. எல்லாருக்கும் பொதுவாக சொல்கிறது தான், எல்லாருக்கும் இருக்கணும். அது இல்லாமல் இருக்காது. அந்த அன்பு மற்றெல்லாம் இருக்கணும், நம்ம கொடுக்கணும். அம்மா அப்பா வளர்க்குறத விட தாத்தா பாட்டி வளர்ப்பு அது ஒரு விதமான வளர்ப்பு. ஆமாம், முழுமையான அன்பை கொட்டி கொடுக்குற ஒரு வளர்ப்பு அது குழந்தைங்களுக்கு, பேரன்களுக்கு இருக்கணும். இன்றைக்கி நிறைய வீடுகள் அது இல்லை, அது ஒரு பெரிய ப்ராப்ளம், அது வேறு. ஆனாலும் கூட நாமளும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கணும். எந்த அளவிற்கு அதை சொல்லுவாங்க, அக்செப்ட் யுவர் லிமிட்டேஷன் அண்ட் தென் கோ பியாண்ட் சொல்லுவான். உன்னுடைய வரையறையை புரிஞ்சுக்கும். அப்புறம் நீ எங்கே ஒன்றா போன எங்கே போவோம்? எங்கேயும் போக மாட்டோம், வரையறைக்குள்ளே தான் இருப்போம். அது எல்லாருக்கும் இருக்க வேண்டிய, கிரகஸ்தர்களாக இருக்கிறவர்களுக்கு எல்லாருக்குமே இருக்கணும். எங்கே போயிட்டோன்னா, பக்தி என்றால் அன்பு. அன்பு என்பது இந்த உலகத்தில் இருக்க ஒரே ஒரு உணர்வு அன்பு தான், எமோஷன். அதுதான் வேறுபட்ட வகையில் வெளிப்படும் பொழுது தான் கோபம் பொறாமை அதெல்லாம். யார் மேலே கோபப்படுவோம்? நம்ம அன்புக்குரியவங்க மேலே தான். என்ன பண்ணுவோம்? டெய்லி லேட்டாக வந்த பையன் இடத்துல என்ன பண்ணுவோம்? வீட்டில் பாருங்கள் இருந்துக்கிட்டே இருப்போம். பையன் லேட்டாக வந்துக்கிட்டு இருக்கான் 4-5 நாளாக கேட்கணும்னு நினைப்போம். ஆனால் வந்து உடனே கேட்டால் கோவம் வந்து சாப்பிட மாட்டான், போய் படுத்துடுவான். அதனால கொஞ்ச நேரம் இருந்து கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே அம்மா இருக்கும். கதவு திறக்கிற வரைக்கும் அந்த நினைப்பு இருக்கும். திறந்த உடனே ஏன்டா லேட்டு இவ்வளோ போன்னு சொல்லிட்டு போயிடுவோம். அதுவும் இருக்குது இல்லையா?
அது எதனால் கேட்குறோம்? மற்றவங்கள கேட்போமா? நமக்கு இருக்க பொறுப்பு அன்புனால குழந்தைங்களை கேட்குறோம். ஆக அன்பு என்ற உணர்வு தான் கோபமாக யார் மேலே பொறாமைப்படும்? ரோட்டில் போகிறவங்கள பார்த்துலாம் பொறாமப்பட மாட்டோம். நமக்கு வேண்டியவங்க தேவையானவங்க மேலே தான் என்ன ஆகிடும், ஒரு கம்பேரிசன் வரும், பொறாமை வரும். அது ரொம்ப அழகாக சொல்வார். அன்பு என்பது ஒரே உணர்வு தான், அந்த உலகத்திற்கு ஒரே எமோஷன் அன்பு மட்டும்தான். அது பலவிதமாக வெளிப்படும் பொழுது அதே கோபமாக, பொறாமையாக, லோபமாக, அதுவாக. நமக்கு வேண்டியவங்க வந்தாங்கன்னா எல்லாம் எடுத்து கொடுப்போம், வேண்டாதவங்க வந்தாங்கன்னா இருக்கிறத மறைச்சி வச்சுருவோம். அது அன்பு தான் ஒரு வேறு விதமாக வெளிப்படுது. அதனால சொல்ல அன்பு என்பதற்கு எதிர்ப்பதம் வேறு இல்லை, அது ஒவ்வொரு விதமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது நம்மை அறியாமல். இது முழுக்க அப்படியே இறைவன் மீது செலுத்திட்டுன்னு வச்சிங்களேன். 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக இந்துவா ஷடையா நடைக்கு எல்லையில் ஆனந்த தனிப்பெரும் கூத்தின்னு சொல்கிறார் பாருங்கள் சேக்கிழார். நம்ம எல்லாம் கோயிலில் போனால் பூஜைகள் ஹோமங்கள் எல்லாம் அபிஷேக ஆராதனை என்ன கண்ணு பார்க்குது, காது அந்த சப்தங்களை கேட்குறது, அந்த நறுமணத்தை நுகர்கின்றது, வாயில் மந்திரங்களை சொல்கிறோம், கை கூப்பி வணங்குறோம், சில விதமான உணர்வுகள். 5 பேர் அறிவோம் எல்லா பொறிப்புலங்கள் என்ன பகவானை நோக்கி இருக்கு, குவிஞ்சிருக்கு. அது எல்லாம் எங்கே வந்துடுதான்? அந்த நேரத்தை கண்களே கொள்ள கண்ணில் வந்துடுதான். அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்லக்கூடியதெல்லாம் சிந்தைகளை கருத்தில் வந்துடுதான். அதுபோல் நமக்கு அந்த ஒன்று குவிக்கிற ஒரு நிலை எதில் வருதுன்னா கடவுள் வழிபாட்டில், சகுன பிரம்ம உபாசனையில் இந்த ஃபோக்கஸ் வந்துடுது. அப்படி வரும்பொழுது அதுக்கு பேர் தான் என்ன? பக்தி. நாரத பக்தி சூத்திரத்தை பார்க்கலாம், நவவித பக்திலாம் இருக்குது. பகவானை 4ஆக பிரிக்கிற ஆர்த்தி, அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு, ஞானி அப்படின்னு சொல்கிறார். ஒரு வகையில் பிரித்து சொல்கிறார். எல்லாம் விதவிதமாக இருக்குது. இங்கே பக்தி சொல்லி சொன்னால் இறைவன் மீது நம்மால் முழுமையாக செலுத்துகின்ற பக்தி. அந்த பக்தி என்ன? பக்தியை நீ தான் சொல்கிறார். அவன் அருளால் அவன் தாள் வணங்கின பக்தியை நீ. பக்திக்கான பலனும் நீ. பக்தி செலுத்தினா பலன் எனக்கு எதுனா வந்தா அந்த பலன் கூட நீ தான்பா. விபூதி யோகத்தை விஸ்வரூப தரிசன யோகத்தை ஞாபகப்படுத்துகிறார். பலவா சொல்லும் சித்தி நீ. உலகத்தை பலவிதமாக சித்திகள்லாம் சொல்கிறாங்க. அஷ்டமா சித்திலாம் சொல்கிறோம். அனிமா, லகிமா, மகிமா, ஈஷத்து, வசித்துவம், பிராத்தி, பிரகாமின்னு சொல்லக்கூடிய அத்தனை விதமான சித்திகள் இருக்கே, அதுவும் நீ தான். சித்தர் சித்தி திறமும் நீ. அந்த சித்திகளை அடைந்த சித்தர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஞானத்தில் நிலை பெற்ற அந்த ஞான நிஷ்டர்களையும் சொல்லலாம். ஏன்னா சாதனங்களை சித்தி அடைந்தார். சித்தி அடைத்துனா அதில் முழுமை பெற்றவர்கள், பலனை அடைந்தவர்கள், வெற்றி பெற்றவர்கள், சாதித்தவர்கள் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அவருடைய திறமும் நீன்னு சொல்கிறார். அந்த திறமையும் அந்த உறுதிப்பாடும் அந்த சக்தியும் ஆற்றலும் ஆக்கமும் நீயே. அடுத்து திறமார் மோன முக்தி நீ. இதெல்லாம் எங்கே போயிருக்குன்னா மோன முக்தி. மோனம் தரும் ஞானம் ஊட்டி எனக்கு ஓட்ட ஆனந்த நிஷ்டை அருளாய் பராபரமே. தாய்மொழி அழகாக கேட்குறார். மோனம் என்பது ஞான வரம்பு. ஞானம் நம்முடைய மனதில் நிஷ்டை பெற்று நிலை பெற்று விட்டால் அங்கே என்ன வரும்னா மௌனம். பேசாத அனுபூதி பிறந்தது. தூஷாமணியும் துயிலும் புனைவா ஈசா நேசா உணதருளால் ஆசா நிகழம் துகளாகிய பின் என்ன ஆச்சுன்னா பேசாத அனுபூதி பிறந்ததும் நிறைய பேசிக்கிட்டு இருப்பார். அது விஷயம் வேறு. ஆனால் பேசா அனுபூதினா ஞானம் நிலை பெற்று விட்டால், மனது அமைதி அடைந்து விட்டால் உலகத்தில் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, தானே தானாக அமைதி அடைந்து இருப்பார். திறமார் மோன முக்தி நீன்னு சொல்கிறார். ஒருத்தர் ஞானம் எந்த அளவுக்கு நிஷ்டையாகி இருக்கு என்பது எதுலேருந்து தெரியும்? அவர் பேசுகிறதுலேருந்து தெரியும். ஒரு பையன் சாமிக்கிட்ட வந்தான். சாமி, முந்திலே எங்கள் பாட்டி இவ்வளோ பேச மாட்டாங்க, இப்போ நிறைய பேசுகிறாங்க, என்ன பண்ண? உங்கள் கிளாஸுக்கு வர்றாங்கல்ல, நிறைய பேசுகிறாங்கன்னு சொன்னோம். அப்படியா? சரி சொல்கிறேன், நீ போயிட்டு வா. செய்ய தெங்கிலே இளநீர் சேர்ந்த காரணங்கள் போல் ஐயன் என்னுள்ளம் புகுந்து கோயில் கொண்டன். ஐயன் என்னுள்ளம் புகுந்து கோயில் கொண்ட பின் வையகத்து மாந்தர் முன்னும் வாய் திறப்பதில்லையே. எப்படி கீழே இருக்கிற ஜலமானது ஒரு 10 அடி 20 அடி ஒசரம் இருந்தால் அந்த தேங்காய் காய்க்கிற தென்னை மரத்தில் மேலே சென்று அந்த இளநீரில் சேர்கின்றதோ, அதுபோல் என்னுள்ளே இறைவன் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஸ்திரமாக உட்காந்துட்டான். அப்படி வந்த பிற்பாடு இந்த உலகத்திற்கிட்ட பேச எனக்கு என்னப்பா விஷயம் இருக்குது? அழகாக சொல்கிறார். சிவவாக்கி சித்தர் பாடல் தான். செய்ய தெங்கிலே இளநீர் சேர்ந்த காரணங்கள் போல்
ஐயன் வந்து என்னுள்ளம் புகுந்து கோயில் கொண்டனன், ஐயன் வந்து என்னுள்ளம் புகுந்து கோயில் கொண்ட பின் வையகத்து மாந்தர் முன்ன வாய் திறப்பதில்லை. அந்த மௌனம்தான், பேசாத மௌனம் இயற்கையாக இயல்பாக நமக்கு வந்து அமைந்து விடும். அதுக்கு எது காரணம்? ஞானம். மௌனம் என்பது ஞான வரம்பு சொல்லி சொன்னார். பட்டினத்தாருக்கு உங்களுக்கு எங்கே பேய்க்கரும்பு இனிக்குமோ அங்கே உனக்கு முக்தின்னு சொன்னாராம். ஒரு ஊராக சுற்றினார். கடைசியில் திருவத்தூர் பக்கம் வந்தார், சென்னை பக்கத்தில் இருக்கிறது. அங்கே வந்து அந்த பேய்க்கரும்புன்றது என்னென்னா, எப்பொழுது உனக்கு ஞான நிஷ்டை ஆகுமோ அப்பொழுதுக்கு உனக்கு மோட்சன்னு சொல்லி சொன்னது. அந்த இடத்துல அவருக்கு அந்த கரும்பு இனிச்சதாகவும் அந்த இடத்துல அவர் சமாதி கொண்டதாக இன்றைக்கி இருக்குது. அந்த கடற்கரை ஓரத்தில், அந்த கடற்கரை ரொம்ப தூரத்தில் போய் கிட்டக்க வந்துடுச்சு. அந்த கடற்கரை பக்கத்தில் சுடுகாடு கூட இருக்குது அந்த இடத்துல. ஆமாம், பட்டினத்தார் பாடலாம் அந்த வெட்டியான் பாடுவான் நல்லா. ஆமாம், அந்த பாட்டு எப்படி தெரியுங்களா இருக்கும். அவர் கொஞ்சம் அதெல்லாம் போட்டுட்டு அவர் பாடுவார் ஒரு பாட்டு, நல்ல பாட்டு தான், நிறைய பாட்டு பாடுவார். அதில் வந்து தொழா பிழையும் உன்னை தொழாத பிழையும் கல்லா பிழையும் என்னை கருதா பிழையும் நின் ஐந்தெழுத்தை சொல்லா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சியே கம்பெனி. இது ஒரு பட்டினத்தார் பாட்டு. அவர் சொல்கிறது வேறு மாதிரி பாடுவார்னு வச்சிங்களா, இன்றைக்கும் பாடுவார், தலைமுறை பாடுற பாட்டு. இல்லை, அது நல்ல விஷயந்தான். கல்லா பிழையும், உன்னை பற்றிய உண்மையை தெரிந்து கொள்ளாத பழையம் இல்லையா, கருதா பழையம், உன்னை கருதி மனசில் நினைக்காத பழையம், நின் ஐந்தெழுத்தை சொல்லா பழையம், ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சொல்லாத பழையம், தொழா பழையம், கை கூப்பி உன்னை வணங்காத அந்த பழையம் இல்லையா, கண்கால் காண்மீன்களோ கைகால் கூப்பி தொழில் வாயே வாழ்த்து கண்டாய் இல்லையா, மூக்கே நீ நுகரா, இதெல்லாம் சொல்லியிருக்கார் இல்லையா, திருவாங்க மாலை தானே. அதுபோல் உன்னை நான் அப்படி வணங்காத எல்லா பழையும் பொறுத்தருள்வாய் கட்சியை கம்பெனி. இது நம்ம பூஜையெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம், மந்திரஹீனம் கிரியாஹீனம் நைவேத்தியம் இல்லையா, தந்திரலோபே கிரியாலோபே எல்லாம் சொல்கிறோம் பாருங்க, லோப்பங்கள்லாம் இருந்தால் அதெல்லாம் பொறுத்துக்கணும்னு சொல்கிறோம் பாருங்க. அதே போல் தான் இந்த பாட்டு. அதுக்காக லோப்பமாக பண்ணணுன்றது இல்லை, இருந்தாலும் நீ மன்னிச்சுக்கோன்னு சொல்கிறீ அந்த இடத்துல. அதுபோல் இங்கே சுடுகாட்டு வரவங்களும் அதெல்லாம் சொல்லி அந்த வெட்டியாக எரிப்பா அங்கே நடக்கும். ஆமாம், இதுக்கு சொன்னால் முக்தி நீ, அடுத்து முக்திக்கான முதலும் நீ. இந்த முக்தி என்பது முதல் என்ன, யார்? போற்றியன் வாழ்முதல் ஆகிய பொருளே. அழகான வரி, நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். போற்றி நீ யாருன்னா என்னோட வாழ்முதல், நீ தான் என்னோட வாழ்க்கைக்கு முதலீடு, கேபிட்டல் நீ தான். நம்ம சொல்லுவோம் தொழில் தொடங்கினா முதலீடு வேணும் இல்லையா, அதுபோல் என்னோட வாழ்க்கைக்கு முதல் யாருன்னா நீ தான்றார். அழகான வரியில் மொத்தத்தை அடக்கிட்டார். போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே, புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு. காலையில் பாடுறோமே போற்றி திருத்தாண்டகம் தானே, போட்டு திருத்தாண்டகமா இல்லை வேறு ஏதோ திருப்பள்ளி எழுச்சி. ஆமாம், திருப்பள்ளி எழுச்சியில் பாடுறோம். நம்ம அந்த வார்த்தையை உணர்ந்து பாடுறோமா இல்லை, போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே வேகமாக பாடி முடிச்சுடுவோம். அது விஷயம் சொல்கிறார். அதான் முதலும் நீ, முதன்மையான புத்தி நீ. இதில் ஒரு விஷயம் தத்துவ ரீதி என்ன சொல்கிறாங்கன்னா, சிதாபாசன் சொல்கிறோம் இல்லையா, அந்த பிரம்மத்தினுடைய அந்த சேத்தனத்தன்மை முதலில் வெளிப்படுவது புத்தியில் அப்படி சொல்லியிருக்கு. அதனால தான் சிதாபாசன், நம்முடைய சித்தத்தில் வெளிப்படுவது. அதுதான் சொல்கிறார் முதன்மையான புத்தி நீ. அப்படி ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். அந்த பிரம்மத்தில் சத்து சித்து ஆனந்தம் சொல்கிறோம். அந்த சித்து என்பது சேத்தனம், அறிவுத்தன்மை, உணரும் தன்மை. அது முதலில் வெளிப்படுவது புத்தியில் தான், பிற்பாடு தான் மனசுன்னு சொல்லி கொஞ்சம் அதிலே கொஞ்சம் சட்டிலாக பிரித்து சொல்கிறாங்க. ஆக அப்படிப்பட்ட புத்தியும் நீ. அடுத்து முதன்மையான புத்தின்னா உன்னை முதன்மையாக தேர்ந்தெடுத்த புத்தி அப்படின்னு சொல்லிக்கலாம். புத்திக்கு இந்த உலகத்தில் ஏற்பட்ட எவ்வளோ வளர்ச்சி பார்க்குறோமே, எல்லாம் எதனால் ஏற்பட்டது? மனித புத்தியினுடைய ஆற்றல் தானே, அவ்வளோ ஆற்றல்களும் வெளிப்பாடும். ஆக புத்திக்கு ஒரு சக்தி இருக்குது, முதன்மையானது சொல்லலாம். தூய அறிவு அப்படி சொல்லி இங்கே போட்டு விடுறார் உரை ஆசிரியர். அப்படிலாம் இருக்கும்பொழுது எனக்கென்று ஒன்று உண்டோ, விபூதியோக விஸ்வரூப தரிசன யோகத்தில் எல்லாம் நான் தான் சொல்லிடுறாரு, ஒன்றும் விடாது. எனக்கு என்ன இருக்குன்னா இதம் ந மம, உனக்கு ஒன்றும் இல்லை, இது என்னுடையது இல்லை. ஓம் இந்திராய சுவாகா, ஓம் இந்திராய இதம் ந மம, ஓம் ப்ரகஸ்பதிய சுவாகா இதம் ப்ரகஸ்பதி இதம் ந மம, இதம் ந மம, இது ந இல்லை என்னுடையது. முதல்ல இல்லைன்றது முதல் கொண்டு வந்துடுறார். ஆமாம், என்னுடையது இல்லைன்னு சொல்கிறதுக்குள்ளே வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு இல்லை என்னுடையது இல்லை என்னுடையது.
அது எல்லாம் யாருன்னா நீ தான் எல்லாம், நான் இல்லை, எல்லாமே உன்னுடையது தான். எனக்குன்னு என்ன இருக்குன்னா ஒன்றும் இல்லை. பூரணானந்த வாழ்வே. முதன்மையான புத்தி என்பது பிரம்ம ஞானத்தின் போட்டுடுறார். இந்த சித்தினுடைய வெளிப்பாடு நம்ம இடத்துல பிரதிபிம்பிக்கிறது புத்தியில் தான்ன்றார். சிதாபாசத்தைன்னு சொல்கிறார், பிரம்ம ஞானத்தைன்னு சொல்லி ரொம்ப அழகாக ஒரு உரை ஆசிரியர் போட்டிருக்கிறார். ஆக எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பேரின்ப பெருவாழ்வே, அன்புருவாய் இருப்பவன் நீ, அந்த அன்பினால் விளையும் பயனும் நீ, பலவிதமாக சொல்லப்படும் சித்திகளும் அடுத்து சித்தர்கள் செய்யும் சித்துக்களும் அதற்கெல்லாம் காரணமான நீயே. அந்த சித்தியின் வலிமையால் கைகூடும் மோன முக்தியும் நீ, முக்திக்கு முதலும் நீயே தான், மூலத்திற்குரிய தூய அறிவும் நீ தான். இவ்வாறு இருக்க எனக்கு உன்னையன்றி வேறு துணை உண்டோ? அழகான வார்த்தை. அடுத்து 7வது பாடல். தாயினும் இனிய நின்னை சரணென அடைந்த நாயேன், பேயினும் கடையனாகி பிதற்றுதல் செய்தல் நன்றோ, தீயிடை மெழுகாய் நொந்தேன் தெளிவிலேன் வீணே காலம், போயினதாற்றகில்லேன் பூரணானந்த வாழ்வே. தாயினும் இனிய நின்னை சரணென அடைந்த நாயேன், பேயினும் கடையனாகி பிதற்றுதல் செய்தல் நன்றோ, தீயிடை மெழுகாய் நொந்தேன் தெளிவிலேன் வீணே காலம், போயினதாற்றகில்லேன் பூரணானந்த வாழ்வே. இறைவா, காலமெல்லாம் வீணாயிடுச்சு, அதை என்னால் சகிக்க முடியலன்னு சொல்கிறார். நினச்சி பார்க்குறார். நாமும் நினச்சி பார்ப்போம். பிறந்தோம், அம்மா மடியில் தவழ்ந்தோம் இல்லையா, அப்புறம் வளர்ந்தோம், படித்தோம், அப்புறம் ஏதோ ஒரு உத்தியோகம் தேடினோம், அப்புறம் திருமணம் ஆயிற்று, குழந்தைகள் வந்தது, குழந்தைகளுக்கும் அதாவது படிப்பு முடிஞ்சது, அதுங்களுக்கும் வேலை வந்தது, அவைகளுக்கும் திருமணம் பண்ணி கொடுத்துட்டோம், அவைகளும் பேர குழந்தைலாம் வந்தாச்சு. காலம் நினச்சி பார்த்தா இன்னும் எல்லாம் கனவு போல் இருக்குங்க, முடிஞ்சாச்சு. நம்மளும் பார்த்தா என்னென்னா பாருங்கோ, ஃபோட்டோ எடுத்து பாருங்கோ, அம்மா மடியில் இருந்த குழந்தை ஃபோட்டோ பாருங்கோ, கான்வெகேஷனில் எடுத்த ஃபோட்டோவும் பாருங்கோ, அப்புறம் வேலைக்கு போயிருந்தா அந்த ஃபோட்டோ பாருங்கோ, ரிட்டையர்ட் ஆயிருந்தால் அந்த ஃபோட்டோ பாருங்க, நடுவில் ஒன்று இருக்க கல்யாணம் ஆகியிருந்தா அந்த ஃபோட்டோவும் பாருங்க. அது சொன்னார் அர்ச்சகர், சொன்னாரா திருமணம் செய்து வைக்கிற நல்ல நேரம் போயிடுச்சு, சீக்கிரம் கூப்பிடுங்க மாப்பிள்ளை என்னாராம். யாருக்கு நல்ல நேரம் தெரியல. அது போல என்ன சார் நீங்கள் உங்களுக்கு இதெல்லாம் கெட்டதாக தெரியுது, நாங்கள் படுற அவஸ்தை எங்களுக்கு தானே தெரியும். காலம் போயிடுது. இப்போவும் எடுத்து பாருங்கோ, எல்லாம் எப்படின்னா எப்படி இருந்த உடம்பு எல்லாம் சுருங்கி எல்லாம் வத்தி வருமா உடம்பு பாருங்கள், எவ்வளோ காந்தியாக இருந்தது, எப்படி இருந்தது, எவ்வளோ முடி இருந்தது, எப்படிலாம் இருந்தது, எல்லாம் காலம் போக போக காலம் தானே. நானா இது, நீயே தாயா இது, வேற பிள்ளை யாரு, எல்லாம் சகிச்சுக்கிறோம் இல்லையா. ஆனால் இவருக்கு காலம் போச்சு, என்னால் சகிக்க முடியலன்றார். காலம் போயிடுச்சு. மாதத்திலே ஒரு திங்கள் உண்டாகி மடிவதை நின் போதத்திலே வைத்திலேயே புண்மை நெஞ்சே, வேதத்திலே தற்க வாதத்தில் விளங்காத அந்த வான்பொருளை நாடிக்கொள்ளு. அதாவது வினாடி நிமிஷமாகி, நிமிஷம் மணிகளாகி, மணிகள் நாளாகி, நாள்கள் வாரமாகி, வாரம் பட்சமாகி, மாதமாகி, வருஷமாகி, என்ன ஆச்சு இப்போ? அவ்வளோதான். 60 வயசு 70 வயசுன்றது என்னென்ன காலம்தானே. காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ பார்த்தா என்ன, இவ்வளோ காலம் போயிடுச்சா, என்னத்தை தான் பண்ணினேன். ஏதோ ஒரு மனசில் ஒரு நிறைவு வந்தது, அமைதி அடைஞ்ச தத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டேன்னா வாழ்ந்தது வீணாகலை. இல்லைன்னா என்னவோ போங்க நான் வாழ்ந்துட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாழ்ந்தது வீண் அர்த்தம். அப்படி இருக்கக்கூடாது இல்லையா. அது நினைக்கும் போது என்ன, எண்ணினால் நெஞ்சது பகீரனு தொழில் உறாது சொல்கிறார். வாசா கைங்கறி மன்றி ஒரு சாதனம், மனோவாய் நிற்குமன்னு வாளாயமாக பழகேறிய தேகம் நீங்குமன எண்ணிலோ நெஞ்சம் துடித்தயறுவேன். எண்ணினால் நெஞ்சம் பகீரன்னு சொல்கிறார். நமக்கு பகீர்னு எப்போ பண்ணுவோம், வேறு எதுக்கோ பண்ணுவோம்.
தாய்மன்னர் சொல்கிறார், ஐயோ காலம் போயிடுச்சே, தத்துவத்தை புரியலையே, இன்னும் எனக்கு நிஷ்டை கிடைக்கலன்னு நெஞ்சு பகீர்னு தான். காலம் ஓடிச்சே, இன்னும் எவ்வளோ காலம் இருப்பேன் யாருக்கு தெரியும். அதுதான் இங்கே சொல்கிறார். தாயினும் இனிய நின்னை சரணென அடைந்தேன். உன்னை நான் எப்படி அடைஞ்சிருக்கேன்னா, ஒரு அம்மாவிடத்தில் எப்படி பிள்ளையானது அவ்வளோ ஒரு நம்பிக்கையா எப்படி சரணடையுமோ, அப்பாவிடத்தில் அப்பா என்ன பண்ணுவாரோ என்ன முடிவு எடுப்பாரோ தெரியாது. அம்மா என்னன்னா 100க்கு 1000 நம்பலாம், அது நம்மளை நிச்சயமாக கைவிடாது. அதனால தான் அதுக்கு அம்மா அம்மா தாய் தாய் சொன்னாங்க. தாயான நின்னருளை முன்னே வைத்து தமியேனி புறவாமல் தள்ளி தள்ளி போயானது என்ன ஐயா ஏகதேசம் பூரணத்துக்கு உண்டோதான் புகழ வேண்டும். உன்னை பூரணன்னு சொல்கிறாங்க, முழுமையானு சொல்கிறாங்க. அதில் எதுனா கொஞ்சம் குறைவு இருக்குமா என்ன? ஆனால் குறைவு வச்சிருக்கேன்றாரு. பூரணத்துக்கு ஏகதேசம் பூரணத்துக்கு உண்டோதான் புகழ வேண்டும் சொல்கிறார். தாய் எடுத்து நம்பி போகலாம், தனக்கு இல்லைன்னா கூட எடுத்து கொடுக்கும். அதுதான் அம்மா. அதுபோல் தாயினும் இனிய நின்னை சரணென அடைந்த நாயே. ஆமாம், உன்னை முழுமையாக அடைஞ்சிருக்க நான் எப்படிப்பட்டவன் என்றால் நாயினேன்னு சொல்கிறார். நாயை போல. நாயின்னா என்ன? நன்றி உடையது. அது மட்டும் இல்லை, உன்னை நான் அடைஞ்சிருக்கேன். நாம சொல்கிறோம் சாதாரணமாக திட்டணும், நாயே பேயே திட்டுவோம். இனி அப்படிலாம் திட்டக்கூடாது. ஆமாம், அதுக்கு கோபம் வந்துடும். பேயினும் கடையனாகி பிதற்றுதல் செய்யல் நன்றோம். ஆகிட்டு பிதற்றுதல் வேறு செய்கிறேன். பேய்னா என்ன? உண்மை அல்லாததை உண்மையாக கருதுகிற, தான் அல்லாததை தனதாகவும் தனது அல்லாததை தானாகவும் நினைக்கின்ற அந்த எண்ணம் பிதற்றுதல், மயக்கம். பேயினும் கடையன். பேயில ரொம்ப கடையன்னு சொல்கிறார். நொய்யன் நுண்ணிய அறிவிலன் ஒன்றை 100ஆக்கும் பொய்யன். ஆமாம், பொய்யினேன் புலையினேன் கொலையினேன் நின் அருள் புலப்பட அறிந்தில்லா தன்மையன் வெய்யனேன் வெகுளியேன் வெறியனேன் சிறியனேன் என்று என்னை விட்டுவிட நினைவையில் தட்டழிவதல்லாது வேறு கதி ஏது புகழான்னு கேட்குறார். தாய்மன்னர் கேட்குறார். அதுபோல் இங்கே பேயினும் பேயிலே ரொம்ப கடையன். அப்படி செய்து பிதற்றுதல் செய்தல் நன்றோம். நான் பிதற்றிக்கிட்டு இருக்கிறேன். தீயிடை மெழுகாய் நொந்தேன். தீப்பட்ட நிலையில் அந்த மெழுகு எப்படி இருக்கும், தானே எப்படி நெகிழ்ந்துடுமோ அது போல் நெகிழ்ந்து இருக்கிறேன்னு சொல்கிறார். தெளிவிலேன் வீணைக்க, ஒரு தெளிவும் இல்லைன்னு சொல்கிறார். தெளிவிலேன் தெளிந்தோரை போற்றிலேன் என் செய்வேன் என்ற இடத்த சொல்கிற. தெளிவே இல்லை. எவ்வளோ கேட்குறேன், எவ்வளோ பண்ணுறேன், எல்லாம் கேட்குற நேரத்தில் தான். அப்புறம் இங்கேருந்து வெளியே போனோன்னே எல்லாம் என்ன, எல்லாம் போயாச்சு. தெளிவில்லைன்னு எவ்வளோ கேட்குற, தெளிவே வரலைங்களேங்க. உங்களே சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். நீங்களாம் அப்படி இல்லை, இவ்வளோ நாளாக பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்களாம் எவ்வளோ அற்புதமானவங்க தெரியுங்களா? உண்மை, சும்மா உங்களை புகழறதுக்காக சொல்லலை. இல்லைன்னா அப்படி வர முடியுமா? நான் எவ்வளோ காலமாக பார்க்குறேன் இருக்குது நம்ம இடத்துல. இருந்தாலும் அப்பப்போ எங்கேயோ ஓடி போய்ட்டு. தெளிவிலேன் வீணே காலம் போயினது ஆற்றுகில்லேன். வீணே காலம் போயிடுச்சப்பா. ஆற்றுகில்லேன்னு என்னால் சகிச்சிக்க முடியல, ஜீர்ணிச்சிக்க முடியல. சில பேர் செய்கைகள் பேச்செல்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியறதில்ல, சகிச்சிக்க முடியறதில்ல. பெரியவங்க சொல்லுவாங்க, சாப்பிட்ட உணவு ஜீரணமாகிறது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களை வாழ்க்கையில் ஜீரணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுவும் நம்ம சொல்ல ஜீர்ணிக்க முடியலன்னு சொல்லுவோம். அதையும் ஜீரணம் பண்ணித்தான் ஆகணும். இங்கே சொல்கிறார் அவர் பார்க்குறப்பார். என்னால் சகிக்க முடியவில்லை, பொறுத்து கொள்ள முடியவில்லை. எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பேரின்ப பெருவாழ்வே தாயினும் இனிமை செய்யும் நின்னை தஞ்சமென வந்தடைந்த நாய் போன்றவனும். நாய் நீங்கள் எத்தனை முறை விரட்டி அடித்தாலும் என்ன பண்ணோம், நம்மையே தான் சுற்றி வரும். அது போல சொல்கிறார். நீ தான் அம்மா, உன்னை விட்டு நான் எங்கே போவேன் இல்லையா? நீ தாய், நான் செய்யலையான்னு சொல்லி கேட்குறார். அதை பற்றி நிறைய தாய்மலர் பாட்டில் சொல்கிறார். தாராது அருளெல்லாம் தந்தருள மௌனியாய் தாயணைய கருணை காட்டி தாளினேன் முடிச்சூட்டி. ஆமாம், எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துருக்க. தாயணைய கருணை காட்டி சொல்கிறார். தாயா எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்க மறுத்து, மாளாத இந்த பிறவி மயக்கத்தை அறுத்தாய் சொல்கிறார். அப்படி இன்னை தஞ்சம் என்ற வந்தடைந்த நாய் போன்றவனும் பேயினும் கடைப்பட்டவனும் ஆகி உளறுதல் நன்மையாகுமோ. அதாவது அனலில் பட்ட மெழுகு போல உருகினேன், அறிவில் தெளிவில்லாதவனாய் இருக்கின்றேன். இதுவரை கடந்து வந்த காலம் வீணாய் கழிந்து விட்டது, இதனை பொறுத்து கொள்ள முடியவில்லையே ஐயான்னு சொல்கிறார். ஆமாம், இதோடு இந்த கற்பூர சிந்தை மாதிரி பாடத்தில் வந்த 7 பாடல்கள் முடிஞ்சது. அடுத்து அடுத்த தலைப்பு மலைவளர் காதலி. சும்மா ஒரு சுருக்கமாக பார்த்து நம்ம நிறைவு செய்துடுவோம்.
தாய்மன சுவாமிகள் திருச்சியில் சமஸ்தானத்திலேருந்து விராலிமலை வழியாக புதுக்கோட்டை ராமநாதபுரம் வழியாக ராமேஸ்வரம் போய் சேர்றார். நிறைய நாட்கள் அங்கேருந்து ராமநாதபுரத்தில் ராஜாவுடைய அரண்மனை தோட்டத்தில் வந்து தங்கியிருக்கிறார். அது அவருடைய வாழ்க்கை, அங்கே தான் அவருடைய சமாதி எல்லாம் அமைஞ்சிருக்கு. அது ஒரு வரலாறு, அவர் வரலாறில் வருது. அப்படி ராமேஸ்வரம் சென்று இருக்கும் பொழுது தாய்மனர் பாடல் நிறைய தத்துவ ரீதியாக பாடின பாட்டு தான் அதிகமே தவிர இறைவனை சகுன பிரம்மமாக சொன்னது ஒரு 5-6 இடத்துல விரல் விட்டு எண்ணிடலாம். அகிலாண்டேஸ்வரி ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் பேரில் பாடியிருக்கார். கோகர்ணம் சொல்லக்கூடிய புதுக்கோட்டை இருக்கு பாருங்கள், அதில் என்ட்ரன்ஸ் திருச்சியிலேருந்து போகும்பொழுது பார்த்தா குகை கோயில் தான், அது குடைவரை கோயில். அங்கே இருக்க பெரிய நாயகி கபிலர் நகர்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்க சிவன் அந்த அம்பாளை பற்றி பெரிய நாயகின்னு பாடியிருக்கார். அதன் பிறகு சேதுமயவிய ராமநாயகன் தன்னை சிந்தை செய் மடன் நெஞ்சு அப்படி ஒரு இடத்துல சொல்லியிருக்கார். ராமரை பற்றி சொல்லியிருக்கார். அந்த ஸ்தலத்தில் எழுந்தருக்கில் இருக்கக்கூடிய பர்வத வர்தினி, ஆமாம் அதுதான் மலைவளர் காதலி, அந்த அம்பாளை பற்றி பாடுற 8 பாடல்கள் இந்த தலைப்பில். நல்ல அழகான அற்புதமான பாடல்கள். அப்படி பாடின பாடல்களில் இது முதல் பாடல் ஒன்று இருக்குது. இந்த பாட்டை மட்டும் பார்த்துடுவோம், மீதியை நம்ம அடுத்த தடவைக்கு நாமோ வகுப்பில் வச்சுக்கோம். பெரிய பாடல் தான் இது, பார்ப்போம். பதியுண்டு நிதி உண்டு புத்திரர்கள் மித்திரர்கள் பக்கமுண்டிய காலமும் பவிசுண்டு தவிசுண்டு திருஷ்டாந்தமாகயம படரெனும் திமிரம் அணுகா கதியுண்டு ஞானமாம் கதிருண்டு சதிருண்டு காய சித்திகளும் உண்டு கரையுண்ட கண்டற்பால் அம்மனின் தாளில் கருத்தொன்றும் உண்டாகுமே நதியுண்ட கடலென சமயத்தை உண்ட பரஞான ஆனந்த ஒளியே நாதாந்த ரூபமே வேதாந்த மோனமே நான் எனும் அகந்த தீர்த்து எண் மதி உண்ட மதியான மதிவதன வள்ளியே மதுசூதனன் தங்கையே வரைராஜனுக்கு இரு கண்மணியாய் உதித்த மலைவளர் காதலி பெண் உமையே பதியுண்டு நிதியுண்டு புத்திரர்கள் மித்திரர்கள் பக்கமுண்டு எக்காலமும் பவிசுண்டு தவிசுண்டு திருஷ்டாந்தமாகயம படரெனும் திமிரம் அணுகா கதியுண்டு ஞானமாம் கதிருண்டு சதிருண்டு காய சித்திகளும் உண்டு கரையுண்ட கண்டற்பால் அம்மை நின் தாளில் கருத்தொன்றும் உண்டாகுமேல் நதியுண்ட கடலென சமயத்தை உண்ட பர ஞான ஆனந்த ஒளியே நாதாந்த ரூபமே வேதாந்த மோனமே நான் எனும் அகந்த தீர்த்து எண் மதி உண்ட மதியான மதிவதன வள்ளியே மதுசூதனன் தங்கையே வரைராஜனுக்கு இரு கண்மணியாய் உதித்த மலைவளர் காதலி பெண் உமையே. பர்வதராஜனுடைய புத்திரி தானே, அதனால அதை சொல்ற. வரைராஜனுக்கு இரு கண்மணியாய் உதித்த மலைவளர் காதலி பெண் உமையே. ஆமாம், பர்வதவர்தினி தாயை குறித்து ரொம்ப அழகான பாடல். வீடுகளில் கூட இதில் பாடலாம். இதில் இன்னொரு பாடல் கூட இருக்குது. பூரணி புராதனி சுதந்தரி சுமங்கலி சுதந்தரி. அந்த பாடல் வீட்டிலலாம் நிச்சயமாக அந்த பாடல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். நாம் கூட பூஜையில் பாடலாம். நல்ல மங்களத்தெல்லாம் நமக்கு தோறும். எத்தனாவது பாடல் சொல்லி சொன்னால் 5வது பாடல். பூரணி புராதனி சுமங்கல் 4 4. ஆமாம், அந்த பாடலும் பாடலாம். இதெல்லாம் அம்பாள் சொல்லி வந்தாவே அனுகிரகம் வந்துடுமே, திருவருள் வந்துடுமே. நம்ம அதை பாடி பரவலாம்.
நம்ம இந்த நவராத்திரி சமயத்தில் பாடலாம். அதில் நிறைய பாடல்கள் இருக்குது, நிறைய விசேஷமான கருத்துக்கள்லாம் அடங்கிய பாடல்லாம் இருக்குது. பகவானுடைய அனுகிரகமும் குருவனுடைய ஆசீர்வாதமும் நமக்கு அடுத்து இந்த பாடல்களை இடையில் ஒரு பிரேக் விட்டு பார்க்குறதுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டுமாக இறைவேடத்திலே பகவானிடத்தில் வேண்டி விரும்பி பிரார்த்தனை செய்து நிறைவு செய்வோம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.